ஐயா வந்து திரு சித்தாந்த சரவம் திரு பாலராவாயன் ஐயா சென்னையிலிருந்து வந்திருக்காரு. இவர் ஐயா அருணைவடிவேல் முதலியார், அதாவது நம்ம சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கெல்லாம் உரை எழுதியவர் ஐயாவோட தகப்பனார். ஐயால அவர் ஒரு கடல், அந்த கடல் நமக்கு இன்னொரு கடலை ஈண்டு கொடுத்திருக்கிறது. இவர் நிறைய சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கு, அதாவது நம்ம 14 சாத்திரங்களுக்கும் பாடம் நடத்திக்கிட்டாரு. திருவாவூர் ஆதீனத்தோட வகுப்புகளுக்கு ஐயா பாடம் நடத்திக்கிட்டு இருக்கார் சென்னையில். ஐயா இங்கே சிங்கப்பூருக்கு வந்தது எனக்கு சனிக்கிழமை தான் ஐயாவை சந்தித்தேன். சனிக்கிழமை சந்தித்து ஐயாவோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது, சரி அன்னைக்கு நம்ம இங்கே வகுப்பு வைக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு உடனே ஒத்துக்கிட்டாரு. சரி, உண்மை விளக்கம் தான் நமக்கு இந்த இருக்கிற காலகட்டத்தில் 2 வாரத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நூல் எதுனா உண்மை விளக்கம். அதுதான் அடிப்படை. நமக்கு சைவ சித்தாந்தத்தில் நமக்கு பதிபசு பாசம் என்ன, தத்துவங்கள்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நூல் எதுனாக்கா உண்மை விளக்கம். மனவாசகம் கலந்தார் அப்படிங்கிறவர் தான் இயற்றிய அந்த நூல். இவர் வந்து அருணந்தி சிவாச்சாரியாரோட உடன் படித்தவர், அதாவது மெய்கண்டாரிடம் பாடம் படித்தவர், அவரோட மெய்கண்டாரோட மாணவர். அவர் இயற்றிய இந்த நூலை வந்து ஒரு 54 வெண்பாக்கள் இருக்கு இந்த இதில். இந்த 54 வெண்பாக்களையும் நம்ம படிச்சுட்டோம்னா அடிப்படை சித்தாந்தம் நமக்கு விளங்குது. அது இங்கே நம்ம போல நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு சின்ன கொட்டையில் உட்காந்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு நம்ம குழப்பிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஐயா வந்து சித்தாந்த கடல் வந்து நமக்கு தெளிவுபடுத்த போகிறார். இது வரைக்கும் நம்ம படித்ததும் இதுக்கு மேலே நம்ம படிக்க போகிறதுக்கும் நமக்கு ஐயாவோட வழிகாட்டுதல் நமக்கு இன்றியமையாதது. கூறி இப்போ ஐயாவை வகுப்படுத்த வாங்க. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளில் நான் மனமொழிகளால் இனி வணங்கிக் கொள்கின்றேன். வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கு உரிய என்னுடைய எழுதகை அன்பரசு அவர்களே, இந்த அருமையான சித்தாந்த வகுப்பிற்கு ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டு நம்முடைய தத்துவத்தை புரிந்து கொள்ள ஆர்வப்படுகின்ற சித்தாந்த செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குள்ளே மனங்கனிந்த வணக்கம். தமிழ்நாட்டில் சைவ சித்தாந்த வகுப்புகள் பல இடங்களிலே நடக்கின்றன. சமீப காலங்களிலே சைவ திருமடங்கள், முக்கியமாக திருவாவூர் ஆதீனம் போன்ற சைவ திருமடங்கள் நம்முடைய சமய தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல அமைப்புகள் மூலமாக தொடர்ச்சியாக வகுப்புகள் நடத்துகிறார்கள். தனியார் நிலையிலும் சில அமைப்புகள் சைவ சித்தாந்தத்தை வளர்க்க முயன்கிறார். அதற்கிடையில் பல்கலைக்கழகங்கள், முக்கியமாக மதுரை அண்ணாமலை பல்கலைக்கழகங்கள் பட்டய வகுப்பாக வைத்து சைவ சித்தாந்தத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்திலே சைவ சித்தாந்த துறை என்று தனியாக இருக்கிறது. அது இந்தியா முழுமையும் தனியாக ஒரு துறை சைவ சித்தாந்தத்திற்கு என்று இல்லை. அதுக்கு விதிவிலக்காக நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் அந்த துறையை வைத்திருக்கிறது. அதிலே இப்போது 3 ஆண்டு காலமாக அடியனுக்கு
வகுப்புகள் எடுக்க ஒரு வாய்ப்பு கிடைத்து நான் வருகை பேராசிரியராக இங்கே சென்று வருகிறேன். இப்பொழுது அந்த பணியில் தான் நான் இருக்கிறேன். அதுக்கு முன்னால் என்னை பற்றியும் நான் அறிமுகம் செய்ய வேண்டும். என்னுடைய பெயரை மட்டும் அவர் சொன்னார்கள். பொதுவாக ஒன்றை அறிந்து கொள்கிற பொழுது முதல்ல பெயரை தெரிந்து கொண்டால் அதுவே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முதல்ல இல்லையா? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்பர் பெருமான் பாடுற பொழுது திருவாரூர் பெருமானை முழுமையாக அறிவதற்கு முன்னாலே அவர் யார் என்று கேட்கிறார். பெயர் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார். அதற்கு பின்னால் தான் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள். அவர் எப்படி இருக்கிறார் ஆளு என்று கேட்டார். பின்னை அவருடைய ஆர்வம் எந்த ஊரில் இருக்கிறார், பின்னை ஆர்வம் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே பெயர்த்தும் அவனுக்கே பிச்சையானால் அவனிடத்திலேயே அன்பு கொண்டு பயிற்சி முடிச்சு போச்சென்றார். அதனாலே அறிமுகம் என்பது ஒரு பொருளை தெரிந்து கொள்வதற்கு முதல்ல பெயர். அதனால்தான் இறைவனுக்கு கூட பெயர் இல்லை என்பது ஒன்று இருந்தாலும் பல பெயர்களை சொல்லலாம் என்று திருவாசகத்திலே மணிவாசகர் சொல்லுகிறார். ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனும் கொட்டலாம்ன்றார். பேர் 1000 பரவி வானோரெத்தும் பெம்மான் என்றெல்லாம் பெயரில்லாத ஒரு பெருமானுக்கு நாம் பெயர் சொன்னால்தான் புரியும் அவரை பற்றி. அதனவே பெயர் வைக்கிறோம் என்று பார்க்கிறோம். அதனால என்னுடைய பெயரை அவர்கள் சொன்னார்கள். அது என்ன சிக்கல்னா அந்த பெயரே சிக்கல் தான். பாலராவாயன் என்று சொன்னால் பல பேருக்கு அது புரியறதில்லை, தமிழ்நாட்டிலேயும் புரியறதில்லை. அதுதாங்க அப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்க, இது என்ன புனைவேரா என்று கேட்கிறான். அது இயற்பெயர் தான், அப்பா வைத்த பேர் தான். இது இங்கே இருக்கிற திருமுறைகளிலே 6ஆம் திருமுறையிலிருந்து 11 திருமுறைகளுக்கு அவங்க உரை எழுதியிருக்கிறாங்க. தருமை ஆதித்த சார்பே வந்த உரை. சித்தாந்த நூல் என்றால் பல நூல்களுக்கு அவர்கள் உரை எழுதினார்கள். அதனால் அவர்கள் அந்த மரபிலே இருந்ததுனால எனக்கு திருஞான சம்பந்தன் வைத்திருந்தால் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அது எல்லாருக்கும் புரிஞ்சுன்றதுக்காக புரியக்கூடாதுன்னு பாலராவாயன் என்று வைத்தாங்க. அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க இல்லையா? பாலராவாயனா என்னன்னு கேட்டால் அது திருஞான சம்பந்தருக்கு பெயர் என்றால் ஒரு செய்தி நமக்கு சைவ சைவத்திலே தெரிகிறது. ஓ, திருஞான சம்பந்தருக்கு பாலராவாயர் என்ற ஒரு பெயர் இருக்கிறது என்று தெரிகிறது. அதனால என்னுடைய பெயர் பாலராவாயன். ஏறக்குறைய 31 ஆண்டுகளாக சென்னை லயோலா கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக இருந்தவன். அதனாலே சிங்கப்பூரில் பல மாணவர்கள் அங்கே படித்தவங்க, இப்பொழுது இருக்கிற எம்ஓயில் இருக்கிற வேணுகோபால் முதலாக இன்னும் பல மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே இப்போ கூட மாலையில் ஒரு மாணவியை சந்தித்து தான் வரேன் நான். பல பேர் இங்கே என்னுடைய மாணவர்கள் மாணாக்கிகள். அதன் காரணமாக சிம் யூனிவர்சிட்டியிலும் ஒரு 5 ஆண்டு காலம் நான் பேராசிரியராக வந்து போய் கொண்டிருந்தேன். இந்த ஆண்டு தான் வர முடியல, நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறதுனால வர முடியல. இதுவே சிங்கப்பூரில் இதுமாதிரி திருக்கோயில்களிலும் நான் நிறைய பேசியிருக்கிறேன், திருமுறை மாநாட்டிலும் பேசியிருக்கிறேன். அப்புறம் பொதுவாக பேசுனது 1990 புத்தேன் பசீரில் சிவன் திருக்கோயில் அப்பொழுது தான் ஆரம்பித்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கு தான் முதல் முறையாக நான் வந்தேன். சிங்கப்பூருடைய வருகை எனக்கு பெருமான் சிவனருளாலே வந்தது முதல்ல எனக்கு. அதனாலே பலமுறை இங்கே வந்து சைவத்தை பேசுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இது எனக்கு ஒரு புதிய வாய்ப்பு. காரணம், மலேசியாவில் இது மாதிரி வகுப்புகள் நான் நிறைய எடுத்திருக்கிறேன். சிங்கப்பூரை பொறுத்தவரையில் பொதுவாக திருக்கோயில்கள் எல்லாம் வந்து பொதுமக்களுக்கு நான் பேசியிருக்கிறேன் தவிர தனியாக இதுபோல் முழுக்க முழுக்க சித்தாந்தம் என்று நான் பேசியது இல்லை. அந்த குறை எனக்கு உண்டு. பக்கத்தில் மலேசியாவில் பேசணும், சிங்கப்பூரில் இல்லையே என்ற ஒரு வருத்தம் எனக்கு உண்டு. அந்த வருத்தத்தை அன்பரசு அவருடைய சந்திப்பு எனக்கு நீக்கியது. 2 நாட்களுக்கு முன்னாலே அவர் திருவாசக முற்றோதலை சந்தித்த பொழுது இதுபோல் நான் தான் இங்கே பல பாலங்கள் நடத்தி கொண்டு வருகிறேன், நீங்கள் வந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னார். எனக்கும் ஒரு 15 நாள் இங்கே இருக்கிறேன், சும்மா இருக்கிறதுனால உண்மை விளக்கம்ன்றது அடிப்படை நூல். நமக்கு சைவ சித்தாந்தத்தை படிக்கணும்னு சொன்னால் அடிப்படை நூலாக இருக்கின்ற உண்மை விளக்கத்தை முதல்ல புரிந்து கொள்ளணும். அந்த நூலே கஷ்டம்தான், பார்த்தா எளிமையாக தெரியும் தவிர அதுவும் கஷ்டம்தான். இருந்தாலும் அந்த நூலை நாம் முதல்ல படித்துட்டு பின்னாலே மற்ற நூலை படிக்கலாம். சித்தாந்த சாத்திரங்கள் 14 என்று தெரியும் நமக்கு. சைவ திருமுறைகள் 12, சித்தாந்த சாத்திரங்கள் 14. அந்த சித்தாந்த சாத்திரங்கள் 14னா அப்போ அதுக்கு முன்ன இல்லையா என்று ஒரு சந்தேகம் நமக்கு வரும். கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொன்னால் 7 பேர் தான் வள்ளல், 8வது வள்ளல் இல்லையா என்று கேட்கிறாங்க. 63 நாயன்மார் தானா, ஏன் 100 நாயன்மார் வரக்கூடாதா என்றெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சிலவற்றுக்கு சில வரையறை செய்திருக்கிறார்கள். சித்தாந்த சாத்திரம் 14 என்று வரையறை செய்ததற்கு என்ன காரணம், ஏன் 14 என்று சொன்னார்கள், அதுக்கு முன்ன இல்லையா என்றால் முன்ன இருக்குது. ஞானாமிர்தம் என்பதும் துகளறு போதம் என்பதும்
இருந்த நூல்கள் தான். முன்ன இருக்கு, இப்போ இருக்குது. அதெல்லாம் பின்னாலே சித்தாந்த சாராவளி என்றெல்லாம் நமக்கு இருக்குது. அது இன்னும் பண்டார சாத்திரங்கள், திருமடங்கள், சைவ திருமடங்கள் மூலமாக பண்டார சாத்திரங்கள் நிறைய நமக்கு நூல்கள் உண்டு. ஆனால் அவைகளெல்லாம் 14 சேர்க்கல. ஏனென்றால் இந்த 14 சாத்திரங்களும் குரு பரம்பரையாக வந்தது. ஒரு குருவினிடத்திலே உபதேசம் பெற்ற சீடர்கள் சொன்னது. அதனால அந்த பரம்பரையில் வருகின்ற மரபுக்கு இருக்கு இல்லையா, அந்த மரபுக்கு ஒரு சிறப்பு உண்டு எப்பொழுதுமே. அவருடைய தந்தையை பாப்பா பற்றி சொன்னாங்க இல்லையா, தந்தையார் அவங்க பெரிய கடல் அப்படின்னாங்க. அவங்க கடல், நான் உடல்னு வச்சுக்குவாங்க இல்லையா, அவங்க கொடுத்த உடல் தான் இது. அதனால அந்த மரபில் வந்ததுனால நமக்கு அந்த பற்று இயல்பாக வருகிறது. அது மட்டுமில்ல அவரிடத்தை பல விஷயம் நம்ம கேட்டிருக்கிறதுனால விஷயங்களை சரியாக சொல்ல வேண்டுமே என்ற ஒரு ஆவலும் அச்சமும் நமக்கு வருது. அதனால் அதை சந்தான குறவர்கள், சமய குறவர்கள் என்று சொல்லி 4 பேர் நமக்கு தெரியும். திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தர மாணிக்கவாசகர் சமய குறவர்கள். அவங்க அவரிடத்திலே இந்த குரு சீட பரம்பரை கிடையாது. அவர் தனித்தனியாக தோத்திரம் பாடினவர். ஆனால் சந்தான குறவர்கள் என்று சொன்னால் அவர்கள் குரு பரம்பரையிலே வந்தவர்கள் என்று பார்க்கணும். அதனால் சித்தாந்தத்துக்குள்ள முதல்ல போற பொழுது சமய குறவர் 4 யார், சந்தான குறவர் 4 யார் என்று நாம் முதல்ல தெரிந்து கொள்ளணும். தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. ஏன்னா முதல் தொடக்க நிலைக்காக நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக. சந்தானம் என்பதற்கு அது வடமொழி சொல், தமிழில் மரபு என்று அர்த்தம். அந்த மரபு என்ற அர்த்தம் தான் சந்தானம் என்ற வடமொழிக்கு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் என்ற பாட்டில் தவறாத சந்தானமும் அப்படின்வார். தவறாத பிள்ளைகள், தவறாத குழந்தைன்னு சொல்லலாம் இல்லையா, தவறாத சந்தானம்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆண்மகன் வேணும்னு அர்த்தம் இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆண்மகன் தான் நம்முடைய மரபை வளர்க்கின்றவர். அந்த ஒரு காரணத்தால் தான் ஆண்மகன் வேணும்னு சொன்னாங்களே தவிர பெண்களில் வெறுப்பு கிடையாது. பெண்கள் பிறக்கலாம், அவர்கள் வேறு இடத்திலே போய் அவங்க தன்னுடைய மரபை, அவங்க மரபை வளர்க்க போறாங்க. நம்முடைய மரபை வளர்ப்பது சந்ததி என்று சொன்னால் அது ஆண் வாரிசு இருக்கணும். அதனால அபிராமி பட்டர் என்ன பண்ணார், தவறாத சந்தானம், ஒரு பக்தனுக்கு நல்ல தவறாத ஒரு சந்தானம் இருந்தால் அந்த பக்தனுடைய மரபு தொடரும். அதனால தவறாத சந்தானம்னார். அதனால சந்தான குறவர் என்று சொல்ற பொழுது இந்த சந்தான குறவர் ஜாக்கிரதையா எழுதணும். குறவர் இந்தரா போடணும், இந்தரா போட்டக்கூடாது. இப்படி போட்டா அது குறிஞ்சி நிலத்தில் மலையில வாழ்கின்ற குறவர்கள், குருவிக்காரன் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். அந்த குறவர்கள் அவங்க இல்லை, இது குறவர். குறவர் என்று சொன்னாலே முதல்ல தாய் தந்தையை குறிக்கும். குறவர்னா அந்த தாய் தந்தை. இருமுது குறவர் ஏவலும் பிழைத்தேன் என்று சிலப்பதிகாரத்தில் வரும். இருமுது குறவர் என்னுடைய தாய் தந்தை, அவர்கள் தான் முதல்ல இருக்கின்ற குருமார்கள். குரு இந்த குறவே நமக என்று வருது இல்லையா, அந்த குறவே நமகன்றது குற என்றது தான் குரு. தமிழ்ல குறவர் என்று வருது. முதல்ல தாய் தந்தை நமக்கு குரு. ஔவையார் என்ன பண்ணார், அன்னையும் பிதாவும் முன் அறி தெய்வம்னார். அன்னையும் பிதாவும் தெய்வம்னு சொல்லியிருக்கலாம், அன்னையும் பிதாவும் அரிதெய்வம் சொல்லியிருக்கலாம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஒரு முன்ன ஒன்று போட்டார். முன்னறி தெய்வம் சொன்னோன்னா இப்ப பின்னறி தெய்வம் இருக்குதா, முன்ன அறிகின்ற தெய்வம்னா பின்னால் அவர் அறியணும். ஆமா உண்டு. முதல் முறையாக உங்களுக்கு தெய்வமாக அறிமுகப்படுகின்றவர்கள் யார் என்றால் நாம் பார்க்கின்ற தாய் தந்தை. இனிமேல் பார்க்காத தெய்வத்தை பார்க்க போறோம் பின்னாலே. அப்பா அம்மா தெய்வம் என்று நம்புகின்றவனுக்குத்தான் பின்னால தெய்வ நம்பிக்கை வரும். அப்பா அம்மாவே தெய்வம் நம்மள வச்சுக்க, அவன் எங்க தெய்வம் நம்ப போறான். எனவே என்ன பண்ணாங்க, தெய்வ கொள்கை உங்களுக்கு வளர வேண்டும் என்றால் முதல்ல பெற்றோர்களை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தெரிந்து கொள் என்றால், இந்த காலத்தில் இந்த வயசுல உனக்கு அப்பா அம்மா அவர்கள் என்று அவர்தான் முதலாவதாக இருக்கின்ற குருமார். எனவே அவர்களை வடமொழியில ஸ்வகுரு என்றார்கள். ஸ்வகுரு என்றால் தானே அமைகின்ற குரு. அப்பா அம்மாவை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது இல்லையா, அவங்க நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவ்வளவுதான். தாமே அமைகின்ற குரு ஸ்வகுரு என்பார். பெற்றோர்கள் தானே அமைகின்றவர். அதற்கடுத்தது படிப்பு சொல்லிக் கொடுக்கிறவங்க, அவங்க வித்யா குரு என்பார், கல்வி. அதனால்தான் மாதா பிதா முதல்ல சொல்லிட்டு அப்புறம் குரு என்றார்கள்.
இந்த குரு கல்விக்கு. வித்யா குரு என்று கல்வி என்கிற பொழுது இன்னைக்கு தொடக்கப்பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மேல்நிலைப்பள்ளி, அப்புறம் காலேஜ், அப்புறம் பல்கலைக்கழகம், எல்லா ஆசிரியர்கள் தான் வித்தியாசம் சொல்றாங்க. இவங்க ப்ரொஃபசர்ஸ், விரிவுரையாளர்கள் என்று வேறுபாடு படுத்துறாங்க. வடமொழியில் பொதுவாக வித்யா குரு என்று இருந்தாலும் தமிழ்ல வித்தியாசம் இருக்குது. கணக்காயர், நேற்று கூட சொன்னேன், கணக்காயர் கணக்காயர் என்றால் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தான் கணக்காயர் பேர். அவங்க தான் எழுத்துக்களை கற்றுக் கொடுக்குறாங்க. தமிழ் எழுத்துக்களுக்கு தமிழ் நெடுங்கணக்குன்னு பெயர். அது கணக்குன்னு பேர், அது தமிழ் நெடுங்கணக்கு. அப்ப எழுத்துக்களை கற்றுக் கொடுக்கின்றவர்களாலே எனவே அவளுக்கு கணக்காயர் என்று பெயர். அதனால்தான் என்ன பண்ணாங்க, ஆசிரியர்கள் எல்லாம் இறைவன் தான், இறைவனை போலத்தான் இருந்தாலும் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும். நான் உங்களுக்கு நிறைய பாடங்கள் நிறைய படிக்க போறீங்க, வேகமாக படிக்க போறீங்க, ஆழமாக படிக்க போறீங்க. அதுக்கெல்லாம் எழுத்து தெரிஞ்சாதான் முடியும். எனவே ஆரம்பத்தில் முதல்ல சொல்லிக் கொடுத்தாங்களே அவங்க தான் இறைவன். அவங்க சரியா சொல்லிக் கொடுக்கணும், தப்பா சொல்லிக் கொடுக்காது. இப்போ தமிழ்நாட்டிலே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய தாத்தா தெல்லிப்பள்ளியோட ஆசிரியர், அம்மாவுடைய அப்பா. சின்ன பொழுதுல இன்னும் அந்த குழந்தை மாதிரி இருப்பேன். அந்த வயசுல எனக்கு சொல்லிக் கொடுத்து இன்னும் ஞாபகம் இருக்கு. அதாவது அவர் சொல்லிக் கொடுப்பார், கா அப்படின்னுவார், சொல்லிட்டு கீ போடுறான்னுவார். கீ போடு அப்படின்னா இப்படி போடுவேன். தான்னு சொல்லுவார், தா. கீ போடுன்னுவார், நான் இப்படி போடுவேன். அப்ப சொல்லிக் கொடுத்தது அப்படி இல்லடா, கீ என்றால் இப்படி போட்டுட்டு இங்கிருந்து போடணும், தீ என்றால் இங்கிருந்து போடணும், ரீ என்றால் இங்கிருந்து போடணும், ரீ என்றால் வலிந்து விட்டா இங்கிருந்து போடணும். எத்தனை பேருக்கு இப்ப அப்படி தெரியும்? போட்டு போயிருமே தவிர அந்த எழுத்துக்களை சரியா சொல்லி கொடுக்கணும். ஒலி முறையும் கூட இது வேடிக்கையா சொல்றது தான். அது இந்த ஒரு ரா இந்த ஒரு ரா எதுக்கு சார் நான் தமிழ்ல இது ஒரு ரா வச்சுக்கிறீங்க, இது ஒரு ரா வச்சுக்கிறீங்க, இதையும் ராந்தீங்க, இது ராந்தீங்களா? நாம ரான்னு சொல்றோம், அப்படி சொல்லல பழைய காலத்துல. இது ரா, இது ட்ரா, ட்ரான்னு சொல்லணும். நாம சொல்றதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு அதையும் ரான்னு சொல்லிட்டோம் இல்லையா? அது தப்பு. அந்த மாதிரி வைத்திருக்கிறாங்க. இந்த நா இந்த நா ரெண்டு நா தானேன்றாங்க. ஏன் சார் ஒரு நா ஏற்றக்கூடாதா அப்படின்றாங்க. நம்ம ஆட்களே குறையா வச்சிருக்கேன், 30 எழுத்து வச்சிருக்கேன், அதையே குறைச்சிடுன்றான். நான் இங்கிலீஷ் இருக்கு தான் இருக்குன்றான் இல்லையா? இந்த நா இந்த நான்னா ரெண்டும் பார்த்தா ஒலி பண்ணாதான் இருக்கு. தப்பு. ஒலிப்பது நாம் தப்பா வைக்கணும். இது நா அப்படின்னு நா அப்படின்னு நா அப்படின்னு சொல்லுவோம். தாக்கு அப்புறம் நா வருது பாருங்க, தான் நா. அவ மேல் அன்னத்துல நாக்கு ஒட்டும், தான் நா. மலையாளத்தை சரியா சொல்லுவாங்க, ஞான் நான் நான் ஞான்றான். இப்போ நான் தான் சொன்னாங்க, அதாவது ஞான் ஆகி போச்சு. நாம் என்ன பண்றோம், இதையும் நான் தான்றோம், இதையும் நான் தான் சொல்றோம். இது நா, இது நா. இது ஒலிப்பிழை உச்சரிப்பு வித்தியாசம். எழுதுற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எழுத்து முதல்ல வரவே வராது. இந்த நகரம் முதல்ல வர தமிழ்ல வரவே வராது, இது வரும். அப்ப வித்தியாசம் இருக்குல்ல உங்களுக்கு. ஒலிமைப்பும் சரி, அப்ப செயலமைப்பிலையும் பார்க்கிற போது தமிழ்ல சொல்லமைப்புல மாறுது. நான் வேடிக்கை பசங்க சொல்றது, உங்களுக்கு சொல்ல பசங்க சொல்றது, இந்த ரெண்டும் ஏண்டான்னு சொன்னா எழுதுறான்னு பொறுக்கினான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. பொறுக்கினான் அப்படின்னு இருக்கு. எந்த நாள் போட்டான்னு கேட்டா, எந்த நாள் போட்டான்னு கேட்டா இதுக்கு அர்த்தம் வேற, இதுக்கு அர்த்தம் வேறப்பா என்றால் பெரியவர்கள் ரொம்ப யோசித்து, எவ்வளவு பெரிய மொழி நம்முடைய மொழி, எவ்வளவு காலம் ஆயிற்று யோசித்து பார்த்து தான் வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு போய் அதை மாற்ற முடியாது, ஏன்னு கேட்க முடியாது. சில வரி வடிவங்களை மாற்றிக்கொள்ளலாம், ஒலி வடிவத்தை நம்மளால மாற்றவே முடியும். வரி வடிவம் என்னைக்கு மாறலாம். வரி வடிவம் இலக்கணத்தே சொல்றாங்க, ஒலி வடிவம் சிறந்ததா வரி வடிவம் சிறந்ததா என்று சொன்னால் வரி வடிவம் ரெண்டாவது செகண்டரி தான். முதல்ல பிரைமரி எதுனா ஒலி வடிவம் தான். சரியா சொல்லணும், தமிழை மொழி என்றால் சரியா உச்சரிக்கணும், அப்பதான் அந்த மொழி என்றான். எழுதுவது இப்படி ஆங்கிலத்தை கூட எழுதலாம். அம்மானு ஏஎம் அம்மானா அம்மா தான் படிப்பான் இல்ல, மொழி அம்மான்னு போட வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே வரி வடிவம் பின்னால்தான். எதுக்காக சொல்றேன், வித்யாகுரு அந்த மாதிரிலாம் அந்த காலத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அது கணக்காயர் வித்யாகுரு. இதற்கு பின்னால் நமக்கு எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்றது நமக்கு அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் என்பது சொன்ன வார்த்தை கணக்குக்கு தான், அது கணக்காயர்களுக்கு தான் சொன்னது. ஆனால் கடைசியில ஞான குரு வருவார், அவர் ஒரு எழுத்து சொல்லுவார். இந்த எழுத்து இல்லை, அதான் நம்ம படிக்க போறோம், 5 எழுத்துன்னு படிக்க போறோம்.
அஞ்ச உரைத்தன அஞ்செழுத்துமேனு ஓதுவார் நீங்க பாடினார் இல்லையா? வஞ்சகமற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உரைத்தனே அஞ்செழுத்து மேல. அந்த அஞ்செழுத்தை சொல்லுகின்றவனுக்காக ஞான குரு. எனவே எழுத்தறிவித்தவன் அந்த எழுத்தை சொல்லுகிறானே. உங்களுக்கு எத்தனையோ எழுத்து தெரியும். அன்னைக்கு சொல்ல போற உபதேசம் எழுதுக்கு 5 எழுத்து. அவன்தான் இறைவன், அவன்தான் சிவம், குருதான் சிவமாக வருகிறான் என்று கணக்காயிருக்கு சொன்ன அதே விஷயத்தை ஞான குருக்கு நாம் வைத்துக் கொள்ளலாம் என்பதனால எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் சொன்னான். அதனால வித்யா குரு. அதற்கு பின்னால் அந்த பல விஷயங்கள். கல்வி என்கிற பொழுது 2 வகையான கல்வி. உலகியல் கல்வி, அருளியல் கல்வி. அதனால உலகியல் கல்வியை சொல்றது அறநூல், நாங்க அருளியல் கல்வியை சொல்றத மெய்நூல் அப்படின்னாங்க. மெய்நூல் அப்படின்னாங்க தத்துவம். மெய்நூல்னா இந்த கல்வி 2 வகையா இருக்குது. அருளியலுக்கு வருகின்ற பொழுது இங்கதான் நம்ம இறைவன் மேலே பற்று வருவதாலே அங்க சரியை, கிரியை, யோகம் என்று பின்னால ஞானம் என்று வரும். இந்த 3க்கும் ஒரு தனி குரு. சரியா குரு, கிரியா குரு, யோக குரு என்று. சரியா குரு கிரியை சொல்ல மாட்டார், கிரியா குரு யோகத்தை சொல்ல மாட்டார். இவங்களை தனித்தனி. ஞான குரு என்றால் 3ஐயும் சொல்லுவாங்க. சரியையும் சொல்லலாம், கிரியையும் சொல்லலாம், யோகம் சொல்லலாம். அவர்கள் ஞானத்தை சொல்லுகின்றனர். எனவே வித்யா குரு என்கிற பொழுது அவர்கள் சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லி அதற்கு பின்னால் ஞான குரு என்று சொன்னால் ஞான குரு இடத்திலே படிப்பார்கள். பல பேர் அந்த காலத்திலே படிப்பார்கள். ஆனால் அதில் யார் சிறந்த மாணவர் என்று சொல்லி அவரைத்தான் வாரிசாக நியமிப்பார். நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டா பிற்காலத்தில் எவன் ஒழுங்கான குடும்பத்தை பார்ப்பான் அவனுக்கு தான் எழுதி வைக்கிறாங்க. அந்த மாதிரி நம்முடைய உபதேசத்தை யாருக்கு சரியாக சொல்லுவார்கள் என்று பார்த்து அந்த சிறந்த மாணவனுக்குத்தான் உபதேசம் செய்வார்கள். அதனால் அந்த மாதிரி உபதேசம் செய்வதில் அவரைத்தான் மகன் என்பது. ஞானகுரு என்றால் அவன் ஞான தந்தை, அவனுக்கு மகனாக வாய்ப்பது சீடன், அவன் ஒரு தந்தை, அவன் மருமகன். எனவே ஞான முறையிலே, ஞான மரபிலே தந்தை தாய், தந்தை மகன் என்று வரும். அதுதான் சந்தான குரவர் என்று சொல்றது. இந்த சந்தான குரவரில் நமக்கு வாய்த்தவர்கள் மெய்கண்டார். முதல்ல இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அவருடைய மாணாக்கர் அருளந்தி சிவம், அவருடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணாக்கர் உமாவதி சிவம். எல்லாம் குரு பரம்பரையிலே இருந்து உபதேசத்தை பெற்று வந்தவர்கள் என்று பார்க்கிறோம். தனியாக சந்தான குரு வரலாற்றை நாம் படிக்கணும். அவங்க சுருக்கமாக தான் இருக்குது, அதிகமாக இல்லை, சுருக்கமாக இருக்குது. இருந்தாலும் அந்த வரலாற்றை நாம் தனியாக படிக்கணும். அதுக்கு இப்போ நேரம் இல்லை. அவங்க சொல்லியிருப்பாங்க பின்னால், நூலுக்குள்ளே போகிறதுனால அது நமக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அந்த 4 பேருடைய வரலாற்றை நாம் நிச்சயமாக படிக்கணும். அதுக்கு முன்னாலே சந்தானம் குரவர் என்பதனால சந்தானம் என்பதும் 2 இருக்குதுன்றார். அகச்சந்தானம், புறச்சந்தானம் என்று 2 இருக்கு. அகச்சந்தானம், புறச்சந்தானம் 2 இருக்கு. இந்த அகச்சந்தானவங்க கையிலே இருக்கின்றவர்கள், கையிலே கைலைச்சாலை பெருமானிடத்திலே இருக்கிறவர்கள் அவர்களெல்லாம். புறச்சந்தானம் உலகத்தில் இருக்கிறவங்க, பூ உலகத்திலே, உலகில் வாழ்ந்தவங்க. நம்ம உலகத்தில் இருந்தவங்க, நம் உலகத்திலே இருந்து நம்ம மாதிரி மாநிலங்களுக்கெல்லாம் உபதேசித்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் புறச்சந்தானம். அப்ப இவங்களுக்கு என்ன தொடர்பு என்றால், கைலாயத்தில் இருக்கின்ற 4 பேர், அதுக்கு நமக்கு சாஸ்திரங்கள்ல யார் என்ற முறை இருக்கிறது. ஸ்ரீகண்டருத்ரர் என்று அவர் உபதேசிக்கிறார். நந்திகணம் என்று நந்தி தேவர். அவருக்கு பின்னாலே சத்தியஞான தரிசிகள் வரார். சத்தியஞான பரஞ்சோதி முனிவர் வரார். பரஞ்சோதி முனிவர் தான் இங்கு முதலாவதாக மெய்கண்டாருக்கு உபதேசிக்கிறார். அகச்சந்தான கைலாயத்தில் கடைசியா இருக்கின்றவர் பரஞ்சோதி முனிவர். சித்தர்களாக இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் வானுலகத்திற்கு பூ உலகத்துக்கு வந்து போவார்கள். கீழே இறந்தது கிடையாது, மேலேயே அப்படி போவார்கள். அப்படி போற பொழுது திருவெண்ணைநல்லூர்ல மெய்கண்டார் 2 வயசு அவருக்கு சிறு தேர் விட்டு விளையாடுறார். விளையாடுற பொழுது வானத்திலே போற பொழுது அவருடைய பயணம் தடைப்படுகிறது. என்ன இங்க தடைப்படுதே என்று குனிந்து பார்த்தால் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, பெரிய ஞான குழந்தை விளையாடுது என்று தெரிஞ்சு போச்சு. உடனே இறங்கி அவருக்கு உபதேசித்தார். அப்படியே பக்கம் அவருக்கு வந்து உபதேசித்தார். உபதேசித்த உடனே அவர் ஞானத்தில் உட்கார்ந்து கூட அவர்தான் மெய்கண்டாராக நமக்கு நூலை அருளியிருக்கிறார் என்பது சுருக்கமான வரலாறு. அருமையான பெயர் மெய்கண்டான் என்ற பெயர். அந்த மெய்கண்டான் என்ற பெயரை, அதனுடைய அர்த்தத்தை நாம் முதல்ல புரிஞ்சுட்டு நூலுக்குள்ள போவோம்.
மெய்கண்டான் என்பதற்கு என்னென்ன பொருள் சொல்றாங்க என்பது அன்பர் சார் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். பரஞ்சோதி மாமுனிவர் சொன்ன இல்லையா, பரஞ்சோதி மாமுனிவர் அவருடைய குருவருடைய பெயர் சத்தியஞான தரிசனிகள். அகச்சந்தானம் சொன்ன அது இருக்கிற சத்திய ஞான தரிசனம். சத்திய ஞான தரிசனிகள் பரஞ்சோதியாருடைய குரு, ஞான குரு. பரஞ்சோதியார் மெய்கண்டாருக்கு உபதேசிக்கிறார். மெய்கண்டாருடைய இயற்பெயர் ஸ்வேதவன பெருமாள். அவர்கள் வரலாற்று பரத தெரியும். ஸ்வேதவன பெருமாள். ஸ்வேதம் என்றால் வெண்மையின் அர்த்தம், வனம் என்றால் காடு, வெண்காடு, திருவெண்காடு. திருவெண்காட்டில் இருக்கின்ற பெருமானுக்கு ஸ்வேதவன பெருமாள்னு பெயர். மெய்கண்டாருடைய பெற்றோர்கள் குழந்தை இல்லாமல் ஒரு நல்ல ஆண்மகன், தவம் நிறைந்த ஆண்மகன் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். நம்முடைய சமய வரலாற்றை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தோத்திரத்துக்கு திருஞான சம்பந்தர், அவரும் தவம் செய்து பிறந்தவர். ஏன்னா அவங்களுக்கு குழந்தை கிடையாது, சிவபாரதிக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தைன்னு சொல்றவர் தானே, அப்படி கேட்கல. எனக்கு பிறக்கின்ற குழந்தை சமண மரத்தையும் புத்த மரத்தையும் நிராகரித்து நீராக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குழந்தை வேணும் எனக்கு என்று கேட்டார். அதே மாதிரி இங்கேயும் அச்சுத கலப்பாளர், அவருக்கும் குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாத விட அவருடைய வித்யா குருவா இருக்கின்ற பின்னால் நமக்கு அருஞான சம்பந்தம் வரப்போறார், அவர் அருள்தீசமா வரப்போறார். அவர் தான் குலகுரு. அவர்கிட்ட கேட்கிறாங்க, குருவே இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை இல்லை, என்ன செய்யறது? அப்ப அவர் என்ன செய்கிறார், தேவாரத்தை கொண்டு வாருங்க என்று கயிறு சார்த்தி பார்க்கிறார். கயிறு சார்த்தி பார்த்தால் ஞானசம்பந்த பெருமானுடைய திருவெண்காட்டு பதிகம் வருகிறது. திருவெண்காட்டு பதிகத்தில் சொல்லி வைத்த மாதிரி பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ளம் நினைவு ஆயனவே வரம் பெறுவர். என்ன நேரா சொல்ற மாதிரி இருக்கு பாட்டு இல்லையா? பேய் அடையா, உங்களுக்கு இருக்க துன்பெல்லாம் போய்விடும். பிள்ளையினோடு உங்களுக்கு என்ன பிள்ளையினோடு உள்ள ஆயனவே, அந்த பிள்ளை வரம் உங்களுக்கு வரும். எப்போ வேயனதோள் மங்கள் வெண்காட்டு முக்குளை நீர் தோய்வினையார், திருவெண்காட்டிலே போய் 3 குளத்திலே நீங்கள் நீராடினால் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று நேரா சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வருது. அப்படியே நம்பி போனார்கள். வெண்காட்டு முக்குளை நீரிலே நீராடி பெருமானை வணங்கி அப்படி பிறந்தவர் தான் மெய்கண்டார். அதனால சொல்லுவார், சென்னையில் இருந்தார், கழகம் ராமநாத பிள்ளைன்னு பெரிய அவர் உரையாசிரியர், பல உரையா எழுதியிருக்கிறார். எனக்கு திருமணம் பண்ணி வைத்தவர். அவர் சொல்லுவார், ஞான சம்பந்தருக்கு 3 வயசுல ஞானம், மெய்கண்டாருக்கு 2 வயசுல ஞானம். ஞான சம்பந்தர் பாடிய பாடலை கயிறு சாத்தி பார்த்தா பதிகத்துல, திருவெண்காட்டு பதிகத்துல 2வது பாட்டு, பேயடையா பிரிவர் 2வது பாட்டு. பதிகத்துல 2வது பாட்டு வந்ததுனால அவருக்கு 2 வயசுல ஞானம் வந்துடுச்சு இல்லையா? அவர் பாண்டு ஒரிஜினலா இருக்கிற குருவுக்கு 3 வயசுல இருந்தது. அந்த பாட்டை பாடி வந்தா 2 வயசுல இருந்துருச்சு என்று அவர் சொல்லுவார். காரணம், இந்த பதிகத்துல 2வது பாட்டு பேயடையா பிரிவெய்தும் என்று சொல்லுவார். அதனால அவர் வெண்காட்டிலே இருந்து அவர் தவம் செய்ததுனால இந்த குழந்தை பிறந்தனால அதுக்கு ஸ்வேதவன பெருமாள் என்று வைத்தார்கள் பெயர். திருவெண்காட்டு பெருமானை பெயரை வைத்தாங்க. அவர்தான் அதான் இயற்பெயர். அவர் விளையாடி கொண்டிருக்கிற பொழுது பரஞ்சோதியார் பார்த்துட்டு உபதேசம் செய்து தன்னுடைய குருவாக இருக்கின்ற பெயரை, அது எப்பவுமே முறை, ஒரு சீடனுக்கு தன்னுடைய குருவுடைய பெயரை வைப்பாங்க. சத்தியஞான தரிசனிகள் என்ற பெயர் வைக்கணும். அப்படி வைக்காம அவர் என்ன செய்தார், இந்த சத்தியஞான தரிசனி என்றது அப்படியே நல்ல தமிழ் படுத்தினார். மொழிபெயர் மெய்கண்டார். சத்தியம்னா மெய்தானே, தரிசனம்னா காணுதல். எனவே மெய்கண்டார் என்று உரைத்துகிறார். அதனால மெய்கண்டார் என்ற பெயருக்கு முதல் காரணம் என்ன, குருவுடைய பெயராக இருக்கின்ற சத்தியஞான தரிசனிகள் என்ற பெயரை தமிழ்படுத்தி பரஞ்சோதி மொழி வைத்தார். எனவே அவருக்கு மெய்கண்டார் என்று பெயர். இது முதல்ல, இது ஒரு முதல் கருத்து. 2வது கருத்து, பொய் கண்டு அகன்ற மெய்கண்டான் என்று வருது. சிவஞான பூரத்தில் பாயிரத்தில் பொய் கண்டு அகன்ற மெய்கண்டான் என்று வருது. பொய் கண்டு அகன்ற மெய்கண்டான். என்ன அர்த்தம்னா, உலகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் பொய் என்று எண்ணினார். பொய் என்று எண்ணினால் அதை விட்டு விட்டு வந்து விட்டார். அவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம், உலகத்தில் உள்ள பொருளெல்லாம் பொய் என்று தெரியுது, அகன்று மட்டும் போக மாட்டேங்க சார், இங்கே தான் போகணும் இல்லையா, அகன்று போக மாட்டேன், இங்கே இருப்போம். நான் அடிக்கடி சொல்றது, பட்டினத்தார் எவ்வளவு பெரிய வாணிகர்,
பெரும் வாணிகர், பூம்புகாரன். அவருடைய ஒரு பையன் பிறந்தான், முருகன் சொல்றாங்க, அது வரலாறு இருக்கட்டும். அவன் போய் என்ன தேடி வந்தான்னு பார்த்தா ஒன்றும் தெரியல. கப்பல் கடந்து போனான், கடல் கடந்து போனால் ஒன்றுமே கொண்டாடல. மற்றவங்க நிறைய கொண்டாந்தாங்க. இவர் பார்த்தா என்னடா அவெல்லாம் இவ்வளோ கொண்டாந்துருக்கேன், இவ்வளோ போய் பணம் செலவு பண்ணுவதுக்கு ஒன்றுமே கொண்டாடலையே, வெளிநாடு போய் என்று கோச்சிட்டார். உங்களுக்கு தேவையானதை உள்ளே வச்சுட்டு போய் பாருங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை உள்ளே வச்சுட்டு போய் பாருங்க. உள்ளே போனால் ஒரு சாதாரண ஒரு பெட்டகம், பெட்டி. அதை திறந்தால் ஒரு ஓலை நறுக்குது, ஓலைச்சுவடி தான், ஒரே ஒரு நறுக்குது. ஒன்றும் இல்லை, காதற்ற ஊசையும் வராது காணும் கடை வழிக்கு. இந்த ஒரே ஒரு தான், அவ்வளோதான். மொத்தத்தையும் துறந்தார் அவர். காதற்ற ஊசியம் வராது, இவ்வளோ பணம் வச்சிருந்தாரு. அல்லது ஆமாம் உண்மை அல்லவா, என்ன வரப்போகுது பின்னால? அத்தமும் வாழும் அகத்து மட்டே, விழி அம்பொழுக மெத்திய மாதிரும் வீதி மட்டே, விம்மி விம்மி இரு கைத்தளம் மேல் வைத்தழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே, பற்றி தொடர்பு இருவனை புண்ணிய பாவங்களின் வெளிவட்டார். நான் கேட்குறேன், காதற்ற ஊசியும் வராது காணும் கடை வழிக்க நாம படிக்கலையா? எத்தனை தடவை படிச்சிருக்கோம். இப்போ கூட சொல்றோம் இல்லையா, அது பட்டினத்தாதி தான் சார் அப்ளிகபிள், நமக்கு கிடையாது என்று அந்த நூல், அந்த உரையினாலே நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை இல்லையா? அந்த உரையை சொன்ன உடனே அவருக்கு உரைத்தது, நமக்கு உரைக்கல. உரைச்சு பார்த்தா கூட உரைக்க. அதனால பொய் கண்டு அகன்றார். நேற்று பட்டாடையெல்லாம் பீதாம்பரம் கட்டியிருந்தவர், ஒரே ஒரு வட்டு கட்டி உட்காண்டார். சோழ மன்னன் பார்க்குறான். அந்த காலத்தில் மன்னர்களுக்கெல்லாம் நல்ல செல்வர்கள் நாட்டுக்கு தேவை, இப்போ நாட்டுக்கு செல்வர்கள் தேவை. அதுபோல இதெல்லாம் அவர் போய் துணையாக போயிட்டாரு. நேராக போய் கூப்பிட்டு வரும், மறுபடியும் கூப்பிட்டு அந்த போகிறான். மண்டபத்தில் அவர் பாட்டும் தியானத்தில் உட்காந்துக்கிறார். இவர் தியானம் கலைட்டு கையை கட்டிட்டு நிற்கிறான், இடுப்பில் துணியை கட்டிட்டு நிற்கிறான் மன்னன். தியானம் கலைந்தது. ஐயா என்ன இப்படி பண்ணிட்டீங்களே, நேற்றுலாம் அப்படி இருந்தீங்க, இப்படி வந்துட்டீங்களே, என்ன இதனால பலன் என்று கேட்கிறார் மன்னன். ஒரே வார்த்தை சொன்னார், மன்னா நீ நிற்க யாம் இருக்கன்னர். என்ன அர்த்தம்? நேற்று நீ வந்த நினைச்சு உடனே பார்க்க நான் என்ன பண்ணிருப்பேன், நீ உட்கார்ந்துருப்ப, நான் இடுப்பு கட்டி ஐயான்னு சொல்லியிருப்பேன். இன்னைக்கு நீ வந்து என்ன பாக்குற, நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துக்கிறேன் இல்லையா, அதான் வித்தியாசம். துறவிக்கு வேந்தனும் துரும்பு. சரி, உயர்ந்த ஞானி விட்டுட்டு போயிட்டான். அதனால்தான் தாய்மானவர் பாடினார், பாரனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது, அவரை மாதிரி துறப்பது முடியாது என்று துறவியாக இருந்த தாயுமானவர் பாராட்டினாரு பார்க்கும். அதனால அந்த பொய் கண்டு அகன்ற மெய்கண்டான். சின்ன வயசுலேயே அவருக்கு ஞானம் வந்து பொய் எது மெய் எது என்றால், சைவ சித்தாந்தம் படிக்க போறீங்க தான் முதல் பாட்டே நமக்கு இருக்குது. பொய் காட்டி பொய் அகற்றின் வரப்போகுது. பொய் மெய் என்று சொன்னால், நம்மை பொறுத்தவரையில் நடந்தரை சொல்வது மெய், நடக்காதை மகத்து சொல்வதோ திரித்து சொல்வதோ பொய் என்று நாம் சொல்றோம். அது அல்ல. தத்துவ உலகத்துல வேற பொருள். பொய் என்றால் நிலையில்லாத பொருள், நிலையில்லாதவை. மெய் என்றால் நிலையானவை. இந்த அடிப்படை புரிஞ்சிட்டா எது பொய் எது மெய் என்று நமக்கு தெரியும். நம்முடைய உடம்பு பொய்யா மெய்யான்னு கேட்டா, என்ன சார் தமிழ்ல மெய்யின் தானே சொல்றாங்க, இதை மெய்யின் தானே சொல்றாங்க. அது உபச்சாரத்துக்கு சொல்றது. இலக்கணத்துல வரும், கருப்பா இருக்கும் ஆடு அது வெள்ளாடுன்னு இருப்பது கருப்பாடு, ஆனால் வெள்ளாடு என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சொற்கள் பொய் தான் இது, ஆனால் மெய் என்று உபச்சாரத்திற்காக சொல்வது என்கிறார்கள். இன்னொரு உண்மை அதில் இருக்கிறது. உடம்புல உள்ளத்தில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வெளியில வந்துடும், உடம்பு காட்டிடும். கவலை இருந்தால் உடம்பு இழைக்கும், கண்கள் காட்டிடும், இடுங்கி போகும், உடம்பு அதை காட்டும், உள்ளம் மறைக்குது. உண்மையை மறைத்தாலும் இந்த உடம்பு மறைக்காது. எனவே மெய்யை சொல்லுவதாலே அது மெய் அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொன்று, மெய்யான பொருள் உள்ள இருக்கிற பெருமான், உனக்குள்ளே உடம்புக்குள்ளே பெருமான் இருக்கிறார். எனவே மெய்ப்பொருள் உள்ளே இருக்கிறதுனாலே அது மெய் என்றார்கள். இந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் மெய்ப்பொருளை அறிய வேண்டும். இதெல்லாம் பொய் என்று தெரிஞ்சவுடனே அப்ப மெய் எது என்று அறிவதற்கு இந்த உடம்பு தான் துணை. தபம் செய்வதற்கோ மற்றதற்கோ ஸ்தோத்திரம் பாடுறதுக்கோ கோயிலுக்கு போறதுக்கோ உடம்பு தேவை. எனவே பொய்யான வாழ்க்கையை நீக்குவதற்கு இந்த மெய் உடம்பு தேவைப்படுவதாலே இது மெய்ப்பொருளை அறிகின்ற உதவியான கருவி. எனவே மெய் என்று இப்படிலாம் சொல்றாங்க. இது தத்துவம். இலக்கியமா சொல்ற பொழுது ஒன்று சொல்லுவார்கள், தமாஷா சொல்லுவாங்க மெய் என்பது. சிவப்பிரகாசர், கற்பனை கலைஞர் சிவப்பிரகாசர் அழகா சொல்றார். பெருமானத்துக்கு போய் என்ன சொல்றார், பெருமானே மற்றவர்களெல்லாம்
மெய்யை பொய் என்கிறார்கள், அவளுக்கெல்லாம் நீ அருளுகிறாய். நான் மெய்யை மெய் என்கிறேன், எனக்கு அருள மாட்டேன்றார். என்ன அர்த்தம்னா, மற்றவர்கள்லாம் மெய் என்று இந்த உடம்பை பொய்ன்றாங்க, மெய்யை பொய்ன்னு சொன்னா நீ அருளுகிற. நான் மெய்யை மெய்ன்னு சொல்றேன், மெய்யை மெய்ன்னு சொன்னா அருள வேண்டும், அருள மாட்டேன்றியே என்று நயமாக சொல்கிறார் என்று பார்க்கும். அதுபோல நயமாவந்த மெய் என்று சொல்லுவார்கள். மெய்ப்பொருளை அறிவதற்காக உள்ளது. எனவே இது பொய் மெய். பொய் கண்டு நிலையல்லாதவற்றை கண்டு அகன்ற மெய் கண்டான், நிலையான பொருளை கண்டான். காணுதல் என்பதற்கு அறிதல் என்பதுதான் பொருள். பார்த்தல் இருக்குது, இருந்தாலும் காண்டல், காணுதல் என்றால் காட்சி என்றாலே அறிவுன்னு அர்த்தம். பொய் கண்டான் என்று மெய் கண்டான். மூணாவது சொல்ற பொழுது மூன்றாவது ஒரு விளக்கம், சிவஞான போதம் என்று அவர் எழுதிய நூல் 12 நூற்பாக்குள்ள ஒரு சின்ன நூல், தலையாய நூல் நமக்கு சைவ சித்தாந்தத்தில். அதுல மெய்கண்டான் என்ற சொல் வரும். மெய்கண்டான் என்ற சொல் வரும். தமிழருடைய வாழ்க்கையில சில புலவர்கள் நல்லா பாடியிருப்பாங்க பாட்டு. ஆனா அவன் யார் என்னன்னு பேர் தெரியாது. பேர் தெரியாம பல பேர் இருக்கிறாங்க. சங்க இலக்கியத்தில் பாருங்க, செம்புல பயல்நீர் போலன்னு ஒரு பாட்டு வரும். அவர் யாரு ஆசிரியர் தெரியல. ஏன்னா அவர் என்ன பண்ணாங்க, செம்புல பயல்நீரார் என்று வச்சுட்டாங்க. சென்னையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இடம் வித்தும் போவான். கத்திரிக்காய் வித்தும் போறான் வச்சுங்க, கத்திரிக்காய் இப்படி வாப்பானும், அவன் பேர் வேற, விற்கிறத வச்சு கத்திரிக்காய் இல்லையா. அதே மாதிரி அருமையான தொடர் வந்தால் அந்த தொடரை வைத்துக் கொண்டே அந்த புலவருக்கு பெயர் சொல்லுவாங்க. அது தமிழருடைய வழக்கம். ஆங்கிலத்தை அப்படி இல்லை. ஆங்கிலத்தில் இருக்கின்ற கவிஞர்கள் எல்லாம் பெயர் தெரியலன்னா அனானிமஸ்ன்னு போட்டுருவான், யாரோன்னு போட்டுருவான், யாரோன்னு போட்டுருவான். தமிழர்கள் அப்படி இல்லை. அவன் யாரோவா, எவ்வளவு பெரிய புலவன் மேல வாழ்ந்தவன், பெயர் தெரியாதனால அப்படி சொல்லலாமா என்றால் கிடையாது. எனவே என்ன பண்ணாங்க, அவருடைய பாட்டிலிருந்தே எடுத்து அருமையான பெயர் என்று பழைய காலத்தில் நமக்கு இருக்குது. இப்ப சொன்ன செம்புல பயல்நீரார், அணிநாடு முண்டிலார், இரும்பிடர் தலையார், இதெல்லாம் நமக்கு பெயர்கள். அவங்க பாடின பாட்டில் அருமையான தொடர், அதை வைத்துக் கொண்டு சொன்னது. அதுபோல மெய்கண்டான் என்ற சொல் அருமையான தத்துவ சொல். இது அந்த நூல்ல இருப்பதாலே அவருக்கு மெய்கண்டான் என்று வைக்கலாம் என்று மெய்கண்டான் என்று அந்த பெயரை வைத்தான். மூணாவது. நான்காவது ஒன்று, அதைத்தான் தாய்மானவர் சொல்றார். அது ரொம்ப மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. அதாவது அதை எழுதுறேன். பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய்கண்டான். பொன்னடிகள் மேவு நாள் என்னாலும் பாட்டு இது போடலாம். பொய்கண்டார் காணா புனிதமெனும் அத்துவித மெய்கண்டான். அத்துவிதம் என்ற சொல்லுக்கு அவர்தான் உண்மையான பொருள் சொன்னார். வேதாந்தத்தில் அத்வைதம் அத்வைதம் வரும். இங்க வரப்போகுது, உண்மையுள்ள வரப்போகுது. எத்தனை முறை படித்தாலும் மறுபடியும் படித்தாலும் புரியும். அந்த மாதிரி உள்ள இடம் அத்வைதம் என்பதை அத்துவிதம் தமிழ் எழுதுறான். அந்த அத்வைதம் என்பதற்கு மெய்கண்டார் தான் சரியான பொருள் சொன்னார். எனவே அந்த சரியான பொருளை, உண்மையான பொருளை சொன்னதாலே அவர் மெய்கண்டார். மற்றவெல்லாம் பொய்கண்டார். அந்த அத்திவிதம் என்ற சொல்லுக்கு தத்தப்பா சொன்னாங்க, அவங்கெல்லாம் பொய்கண்டார் காணாத பொருள், இவர் தான் மெய்கண்டார் என்று 4 வகையான பொருள் மெய்கண்டான் என்ற சொல்லுக்கே சொல்லுகிறார்கள். அப்போ உயர்ந்த ஒரு நூலாசிரியர், ஞானாசிரியர் நமக்கு நூல் செய்திருக்கிறார். அவர்தான் முதலாவதான குரு மெய்கண்டான் என்பது. அதனால மெய்கண்ட சந்தானம், கைலாய பரம்பரையில் வந்ததுனால இவர்களுக்கு மெய்கண்ட சந்தானம். மெய்கண்ட சந்தான ஆசிரியர் யார் என்றால் நம்ம சொல்ல மெய்கண்டார், அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாவரி சிவம் என்று 4 பேர் நம்ம மெய்கண்ட சந்தானம் சொல்லணும். அப்படிப்பட்ட மெய்கண்ட சந்தானத்தில் வந்த நூலை நாம் படிப்பதாலே நாமும் மெய்கண்ட சந்தானம். நாமும் மெய்கண்ட சந்தானம். அந்த மரம் தான் நம்ம இல்லையா, அந்த மரம் விடக்கூடாது இல்லையா அந்த மரம். ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சா தண்டமானி தேசிகன் அவரும் உரையெல்லாம் எழுதுவார். அவர் பாடம் நடத்துறார், பி ஆனர்ஸ் பாடம் நடத்துறார். நடத்தபோது ஒரு பையன் கிண்டலான ஒரு கேள்வி கேட்டான். எங்கிட்ட கிண்டலாம் பண்ணாதா, நான் ஓவியசா மாணவன் தெரியுமா அப்படின்னாரு. அவன் உடனே நாங்கள் கூட தான் அப்படின்னா. கொஞ்சம் அஷ்டா என்ன உட்காரா அப்படின்னா. அப்படின்னா நீங்க மாணவர் உபயசாவுக்கு, உங்ககிட்ட நாங்க படிக்கிறோம், நாங்க மாணவர் தான் இல்லையா, நீங்க என்ன அவர்கிட்ட மாணவன் சொல்றீங்கன்னு இல்லையா. அந்த மாதிரி
உமாவதி சிவம் மெய்கண்டாருக்கு மாணாக்கர் என்று சொன்னால் நாமும் மெய்கண்ட சந்தானம் தான் என்றால் அப்ப எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் இல்லையா நம்ம இல்லையா? மெய்கண்ட சந்தானம் மரபில் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் சித்தாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா என்றதுக்காக சொல்றேன். ஆக 4 வகையாக சொல்லுகிறார். அல்ல வாங்க வாங்க உண்மை விளக்கம். மெய்கண்டாருடைய மாணாக்கர்கள் பலர் இருந்திருக்கிறாங்க. எவ்வளவுன்னு வரலாறு தெரியல நமக்கு. அந்த பலர்ல திருவதிகை மனவாசகம் கடந்தார் ஒருவர். அப்புறம் அருள்நரசிம்மர் இருக்கிறார். திருவதிகை மனவாசகம் கடந்தார் மெய்கண்டாருடைய சிறந்த மாணவராக இருந்திருக்கிறார். அவர் தான் இந்த நூலை உண்மை விளக்கத்தை எழுத போறார். அதனால் நாம் படிக்க போறது. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கணும். 14 சாஸ்திரம் சொன்னோம் இல்லையா? அதுக்கு ஒரு பாட்டு உண்டு, வெண்பா உண்டு. சித்தாந்தம் படிக்கிறவங்க அந்த பாட்டு சுலபமாக இருந்தால் நல்லது, படித்து வச்சா நல்லது, மனப்பாடம் பண்ணால் கூட நல்லது. உந்தி அந்த புக்கு இருக்கான்னு தெரியல, இதில் இருக்காது உங்களுக்கு. உந்தி களிரேன்னு இருக்கணும் பாட்டு. உந்தி களிரன்னு பல இருக்குது. உந்தி களிருன்னு போடக்கூடாது, உந்தி களிரே என்று இருக்கணும். உந்தி களிருன்னு இல்லாம உந்தி களிரே உயர்போதும் சித்தியா என்று ஆரம்பிக்கும். பாட்டை நீங்க பார்த்துங்க, ஏன்னா நேரம் இருக்காது நீங்க சொல்றதுக்கு. உந்திகளிலே உயர்போதம் சித்தியார் பின் இருபா உண்மை பிரகாசம் வந்தர் பண்பு வினா போற்றி ஒளி பாசுவிழா நெஞ்சு விழு உண்மையிலே சங்கற்பமுற்று ஒரு பாட்டு வெண்பா. என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு 14 சாத்திரங்களை நாம் நினைவு கொள்ளணும் என்றதுக்காக அப்படி பாடியிருக்காங்க. ஏன்னா தமிழ் அப்படி ஒரு மரபு உண்டு. 10 பாட்டு எத்தனைப்பா அப்படின்னு கேட்டா யோசிச்சு சொல்ல வேண்டியதா இருக்கும். அதுவா இதுவான் ஒரு பாட்டை சொல்லிட்டாங்க. பாட்டை சொன்னா முருகு புறநாறு 12 முல்லைன்னு பாட்டு சொன்னா கரெக்டா வந்துடும். 18 நூல் சொல்றா என்றால் 4 மணி 6:40 ஒரு பாட்டு எல்லாத்துக்கும் பாட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி சாத்திரங்கள்ல 14 சாத்திரங்கள் என்று சொன்னால் உந்தி களிரே உயர்போரும் சித்தியார் என்று வருது. இதுல இந்த உந்தி களிரேன்றது இப்படி வச்சுக்கணும். இந்த இது 1 இது 2. உந்தி என்பது திருவுந்தியார் என்பது, களிரே என்பது திரு களிற்றுப்படியார். உந்தி களிரே என்று சொன்னார். உயர் போதம் சிவஞான போதம், சித்தியார் சிவஞான சித்தியார். பிந்தி இருபா வரும். இருபா 20 பிந்தி இருபா உண்மை, அதான் உண்மை விளக்கம். பிரகாசம் சிவபிரகாசம். வந்த பண்பு வினால் திருவருட்பயன் போற்றி போற்றி பிறகுடை வினாவென்பா நெஞ்சு விடு தூது கொடிக்கவி உண்மை நெறி விளக்கம் சங்கற்பம் சங்கற்பம் என்று ஒரு பாட்டு வருது. அதெல்லாம் இருக்கட்டும், இதை மட்டும் முடிச்சுறேன். இதை ஏன் சொல்றேன்னா, மெய்கண்ட சந்தானம் சொன்னோம் இல்லையா, அது இங்கிருந்து ஆரம்பிக்குது. போதம் இதிலிருந்து ஆரம்பிக்குது. சிவஞான போதத்துன்னு வருது. அதுக்கு முன்னால் நூல்கள் இருந்திருக்கிறது. எப்படி நான் ஞானாமிரதம் சொன்னேன், அது மாதிரி உந்தி களிரே என்றது இந்த 2ம் பழமையா இருந்தது. நீங்க இப்ப அதை படிச்சு பார்த்தா ஆரம்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. முதல் எடுத்தோடனே ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு சொல்லுவார், அகலமா யாரும் அறிவது அப்பொருள் சகலமாய் வந்தது உண்டியவர தானா தந்து உண்டியவர். ஒண்ணுமே புரியாது. அது ரொம்ப உயர்ந்த நிலை இருக்குது. இதெல்லாம் படிச்சிருப்பாரு கடைசியா போகணும். எனவே என்ன பண்ணாங்க, 14 சாத்திரங்கள்ல நமக்கு சொல்ற பொழுது உண்மை விளக்கம், திருவருட்பயன், சிவபிரகாசம், இந்த 3ம் அடிப்படை நூல்கள், ஆரம்ப நூல்கள். அதெல்லாம் சித்தியார் சிவஞான போதம் எல்லாம் ஆராய்ச்சி நூல்கள். அதெல்லாம் திருவுந்தியார் திருக்கட்டுப்படியார் அனுபவ நூல்கள். எனவே ஆரம்ப நூல், ஆராய்ச்சி நூல், அனுபவ நூல் 3 வகையா இருக்கு. அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கிறது தான் இப்ப உண்மை விளக்கெல்லாம் படிக்கிறோம். அனுபவம் வரணும்னு சொன்னா திருவுந்தியார் திருக்கட்டுப்படியார் படிக்கணும், அப்பதான் அது புரியும். அதெல்லாம் என்ன பண்ணாங்க, தனியா பிரிச்சாங்க. உந்தி களிரே என்று தனியா பிரிச்சாங்க. காலத்தால் உந்தியது, பொருளால் ஆழமானது, கடைசியாக அனுபவங்களிலே படிக்க வேண்டியது என்பது. நேற்று அன்பர்கள் சொல்லிட்டு இருந்தேன், கண்ணைகளாம் பேசியிருந்தா தான் அவங்களாம் பேசுற போது உயிர், இதை பத்தி நம்ம இலக்கணம் படிக்க போறோம். இந்த உயிரை பற்றி எத்தனையோ விளக்கம் இருக்குது தத்துவ உலகத்துல. நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்றது, இலக்கணமும் சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் இலக்கணத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, உயிர் என்றால் என்ன என்றால் அது அறியும் தன்மை உடையது. அறியும் தன்மை உனக்கு இருந்தா உயிருக்குன்னு அர்த்தம். அறியும் தன்மை உடையது என்றால் அறிவு, அறியும் தன்மை உயிருக்குள்ளது, அது ஒரு இலக்கணம். இன்னொன்று அன்புமயமானது. அன்பு இல்லைன்னா அவனுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம்ன்றாரு. இருப்பான், உயிரோட தான் இருப்பான். இருந்தாலும் சொல்றார், ஒத்தது அறிவான் உயிர் வாழான் மற்றையான் செத்தார் வைக்கப்படுவார். ஆனா சாகரம் வைக்கிறார், மாற்றில் எடுத்து வச்சுட்டு செத்தார் இருந்தார்.
எனவே அன்பு இல்லை என்றால் உயிரில்லைன்னு அர்த்தம். ஏன்னா அன்பின் வழியது உயிர்நிலை. திருவள்ளுவர் சொல்றார், அன்பின் வழியது உயிர்நிலை. எங்கே அன்பு இருக்கிறதோ அங்க உயிர் இருக்குன்னு அர்த்தம்பா. எல்லா உயிரிலும் எடுத்து அன்பு நமக்கு வரும். இப்ப இந்த ரெண்டு சொன்னாங்கன்னா உயிருக்கின்ற அறிவு என்பதை அறிவித்தால் தான் அறியும். அது அடிப்படையா நம்ம சொல்ல போறோம். அறிவித்தால் அறியும், தானே அறியாது. அறிவு உயிர் தானே அறியாது. அது நம்முடைய பெரிய குறை. அதுதான் அறிவித்தால் அறிகிற கூட எவ்வளவு திமிரு இருக்குன்னு சொன்னா, நாமே அறிஞ்சா இல்லையா இல்லையா சொன்னாதான் புரிஞ்சுக்கிற நிலையில இருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு சொல்றோம். தானே அறிந்து கொண்டா சொல்லுவோம். ஆனா பெருமா என்ன பண்ணா, எது எது வேணுமோ அது ஆட்டுக்கு வேலை அளந்து வச்சானுவான். இரு கொஞ்சம் பேசாம இரு, எவ்வளவு குதிக்காத என்று சொல்வது போல அவன் அளந்து வச்சிருக்கிறான்றது. நான் வேடிக்கையா சொல்றது, குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஸ்கேல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. இங்கெல்லாம் சொல்லக்கூடாண்டாங்க, எங்க ஆளுங்க சொல்றாங்க. இங்கேயும் சொல்லிடுறாங்க, சரி ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்றோம். குழந்தை எப்பொழுது பிறக்க போகுது ஓரளவு சொல்லிடுறாங்க, டேட்டு கூட கொடுத்துட்றாங்க, முன்ன பின்ன பிறக்குது, எல்லாம் சரி. பிறந்த குழந்தை எப்ப இறக்க போகுது யாரும் அப்ப எதிர்பார்க்க போறது கிடையாது. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிச்சு வச்சுங்க, குழந்தை பிறந்த உடனே நம்ம ஒவ்வொன்று அழுவோம். எதுக்கு அழுவோம்? ஐயோ இப்ப போயிட்டு போகுது. டேட்டு எது எது தெரியக்கூடாதோ அதெல்லாம் மறைச்சிட்டான் பெருமான். மறைத்தல் திரோபாவன் சொல்றமே, மறைத்தல். அவன் என்ன பண்ணா, பிறந்தவன் பின்னால் எப்பொழுது இறக்கப் போகிறான் என்பதை ஒருவேளை எல்லாவற்றையும் எழுதின பிரம்மா முதுகுல எக்ஸ்பைரி டேட் எழுதி வைக்கலாம் இல்லையா? போற பொழுது முதுகு வரப்பொழுது போய் கொஞ்சம் இருப்பா எழுதிடுறேன். மேனுபேக்சரிங் பார்மசிக்கு போனா மருந்து கூட எக்ஸ்பைரி டேட் வச்சிருக்கான். பாக்குறோம் எல்லா பொருளும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, யூஸ் பிஃபோர்னு போடுறான். அந்த மாதிரி வச்சுட்டா என்ன ஆயிடுன்னு சொன்னா, மாப்பிள்ளை போய் பாக்குற பொழுது என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பின்னால் திரும்புவாங்க. ஜாதகம் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, ஜாதகம் பார்க்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாம முதல்ல என்ன தெரியுமா பார்ப்பாங்க, ஆயுள் பாகம் பார்ப்பாங்க. அது சரியா இருந்தாலும் அப்புறம் ஒன்று அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையான்னு சொல்ல முடியும். இதுவே இல்லாத போது என்ன சொல்றது? எனவே பெருமான் பிறந்தவர்கள் பின்னால் எப்பொழுது மறையப் போகிறாள் என்பதை மறைத்து வச்சிட்டான் பெருமான். அது ஒரு பெரிய விஷயம். அதே போல நாளைக்கு என்ன நடக்க போகுது இல்ல அடுத்த கணம் என்ன தெரியாது. அதை விட முக்கியமானது, அடுத்தவன் நம்ம பத்தி என்ன நினைக்கிறான் அது தெரியாது. தெரிஞ்சுன்னு வச்சுங்க, ஒருத்தங்கிட்டே உறவு கிடையாது. அடுத்து அதான் தத்துவத்தில் என்ன சொன்னாங்க, 2 பேர் சந்திக்கிறாங்கன்னா 4 பேர் சந்திக்கிறாங்க அர்த்தமா. 2 பேர் சந்திக்கிறாங்கன்னா 2 பேர் சந்திக்கிறானா இல்ல 4 பேர்னா. ஏன்னா ஏவும் பியும் சந்திக்குது. ஏ என்ன நினைப்பான், தன்னை பற்றி ஒன்று நினைச்சிருப்பான், நம்ம எவ்வளவு பெரிய ஆளுப்பா, நம்ம என்னென்ன தெரியும் இதை அவன் நினைச்சிருப்பான். பி அவனை பத்தி நினைப்பான், ஒன்றும் தெரியாத ஆளு இவன் இப்படி வந்து பண்றானே அவன் நினைப்பான். அதே மாதிரி பி அவனை பத்தி நினைச்சிருப்பான் ஒன்று, பியை பத்தி ஏ ஒன்று நினைச்சிருப்பான். 2 பேரும் சந்திக்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒன்று நினைக்கிறதுனால 4 பேர் சந்திச்சாங்கன்னு. காரணம் உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, அதை மறைக்கிறான். எனவே பலவற்றை மறைத்திருக்கிறான். மறதி என்பது மிக முக்கியமான ஒன்றுங்க, பெருமான் கொடுத்த வரம். அது எக்ஸாம்ல மறந்துமான தப்பு தான் இல்லையா? ஆனால் எத்தனை விஷயத்தை மறக்கிறோம். கோபம் வந்தது கண்டுபிடிச்சிட்டோம், விட்டுருப்பா, சரி மறந்து போச்சு, இல்லைன்னா வாழ முடியாது. ஆக எல்லாவற்றையும் வரவாக நமக்கு பெருமான் தந்திருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால இது அறிவித்தால் அறிவது, அது நம்முடைய இலக்கணம். அன்பு என்பது இருக்குது இல்லையா, இது அறிவித்தால் வருகின்ற அன்பு அல்ல, தானே வருகின்ற அன்பு. இதுதான் முக்கியமான இலக்கணம். அறிவித்தால் அறிவது அறிவு, அது தப்பு இல்லை. அன்பை சொல்லி கொடுக்க முடியுமா? பக்தி செய் என்று சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு படத்துல ஒரு பெண் கதாநாயகி கொண்டு போய் கட்டி போட்டுருவான், என்ன காதலி என்ன காதலி என்னுவான். அது எப்படி காதலி முடியும் இல்லையா? ஏன்னா காதல எல்லாம் வர வேண்டியது தானேப்பா. கட்டுப்பாட்டு வருமா? அது வற்புறுத்தல் வருமா? பெருமான் இடத்துல எப்படி அன்பு வரும்? தானே வரும். என்னுடைய தந்தையார் சொல்லுவாங்க, தோத்திரங்கள் சொல்வதாலேயோ சாத்திரங்கள் சொல்வதாலேயோ மக்களுக்கு அன்பு வரல, பக்தி வரல. அது அவர்களுக்கு பெருமான் அனுபவிச்ச அனுபவம் கொடுத்துருக்கான். ஏதோ ஒரு அனுபவம் கொடுத்துருக்கான். பக்தினாலே நீங்கள் அவனை பாடுகிற பொழுதோ பரவுகிற பொழுதோ ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அவனை விட முடியல. எனவே அதெல்லாம் அனுபவம் தான். அதான் உயர்ந்த உயிருக்கு அதை தந்திருக்கிறான். எத்தனை படைப்பு ரகசியம். குழந்தை பிறக்குது, அழுகிறது, தாய் அணைத்து பால் கொடுக்கிறா. அணைக்கதான் அவளால முடியும், பால் கொடுக்க முடியும். குடிக்கிறது எது? குழந்தை தானே குடிக்கணும். குடிப்பதற்கு எப்படி கற்றுக் கொடுத்தான்? பிறந்த குழந்தைக்கு கண்டுக்குட்டி போடுது பசு, தள்ளாடி தள்ள மடிய போய் முட்டுதே. யார் சொல்லி கொடுத்தது? அதை பியூட்டிஃபுல் லைஃப்னு ஒரு ஆங்கில படம், அதுல ஒரு சீன், ஒரு முட்டை, அது ஒரு பறவை முட்டை போடும், முட்டை போட்டு பறந்துடும். அந்த முட்டையில கொஞ்சம் அப்படியே காமிச்சிட்டே இருப்பான்.
டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும், அதை உடைச்சிட்டு வரும். உடைச்சிட்டு அப்பதான் வருதுங்க, தட்டி வெளியில வருது. வெளியே வருகிற பொழுது தொலைவிலேருந்து ஒரு பருந்து மாதிரி ஒன்று வேகமாக வந்து அடிக்க வருது. வேகமாக வருகிறது. இது என்ன பண்ணுது, அப்படியே குனிஞ்சி மண்ணோட மண்ணா போயிடுது. கேமஃப்ளாஜிங் மண்ணோட மண்ணா இருக்குதுங்க, தெரியல. பறந்து வந்து கிட்ட பல தெரியல, போயிடுச்சு. அப்படி கமெண்ட் அடிக்கிறான், இட் இஸ் 2 minutes ஓல்டு பட் இஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை இஸ் எனிமி. 2 நிமிஷம் தான் ஆச்சு வெளியில வந்து. அது யார் சொல்லிக் கொடுத்தது எனிமின்னு புரியுதே. அப்போ இறைவன் உயிருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறான், எல்லா சமயம் சொல்லிக் கொடுக்குறான் அப்பத்திலிருந்து. ஆனா நாம என்ன நினைக்கிறோம், இப்ப நாம தான் அறிகிறோமே தவிர அவன் இல்லைன்றோம். எல்லா கணம் நேரமும் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் சொல்லிக் கொடுத்துருக்கிறான். ஆனால் நான் தான் அறிகிறேன், நான் தான் அறிகிறேன் சொல்றோம். குழந்தை எப்படி நான் தான் பால் குடிக்கிறேன்னு சொல்வது போலவோ அப்படிதான் என்ன சொல்றாங்க. அல்ல, அன்பு என்பதுதான் இயற்கையாக வைத்து ஒன்று உயிருக்குள்ளது என்று பார்க்கணும். அதனால உந்தி களிரே உயிர் போது அதுக்காக சொல்றேன். அனுபவம் என்பதுக்கு இல்லையா, இந்த அனுபவம் என்பது எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்த பின்னாலே, அறிவினாலே ஆராய்ச்சி செய்த பின்னாலே, நூல்கள் எல்லாம் அடிப்படை நூல்கள், ஆராய்ச்சி நூல்கள் எல்லாம் படித்த பின்னாலே ஒரு அன்பு நமக்கு வரும், அனுபவம் வரும். அப்பொழுது இந்த உந்தி களிரே என்று படித்தால் சாத்திரத்தினுடைய முடிநிலை நமக்கு தெரியும். நீங்க சொன்னீங்க எல்லாம் தொடக்க நிலை நிலைங்க. இப்ப நான் தொடக்க நிலை முடிநிலையா இருக்கிறேன். எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதான் வட்டம்னு சொன்னா புள்ளி வச்சா தொடக்கம் அதுதான், முடிவும் அதுதான். ஆதி அந்தம் நமக்கு அடிப்படையா சொன்னாங்க. இறைவனை பற்றி சொல்ற பொழுது எது தொடக்கமோ அதுதான் முடிவு, எது முடிவோ அதுதான் தொடக்கம். எனவே தொடக்க முடிவுலாம் நமக்கு கிடையாது. இருக்கிறவங்களை தவிர நீங்க தொடக்கல தான் இருக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் என்று சொல்ல முடியாது. ஆதிதான் அந்தம்ன்றதுக்கு பெருமான் என்ன பண்ணியிருக்கிறான், அடிப்படையா ஒன்று சொல்லியிருக்கிறான். குழந்தை பிறக்குது, பல்லு கிடையாது, குடிப்பது திரவம் தான், திரவ பொருள் தான், சாலிட் ஃபுட் சாப்பிட முடியாது, யாருன்னு தெரியாது, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, தானே போக முடியாது. இதெல்லாம் குழந்தை உள்ள நிலை. இது ஆதியிலே உள்ள நிலை, அந்தம் முடிவு. கடைசியில பாருங்க பல்லெல்லாம் போயிடுச்சு. இப்ப என்ன சாப்பிடுங்க, நைட்ல ஒண்ணும் இல்லை சார், சும்மா ஒரு பால் குடிக்கிறாங்களா சார், திரவம் தான், சாலிட் ஃபுட்டு ஜீரணம் ஆக மாட்டேன் சார், என்ன சார் பண்றது, திரவ பொருள் போயாச்சு. அப்புறம் யாரு இது தெரியலையா, அவங்க பேரன் வந்துருக்கு, பேரனா கண்டு தெரியல, யாருன்னு தெரியல, அடையாளம் தெரியல, எங்கனா போனா கொஞ்சம் வாப்பா கொஞ்சம் பிடிச்சுக்க என்ன என்று குழந்தைக்கு எந்த நிலையோ அதுதான் முதியவருக்குள்ள நிலை. எனவே ஆதிதான் அந்தம். ஆதியில என்ன காமிச்சான பெருமான், அதுதான் அந்தமாக இருக்கிறது. எனவே தொடக்கம் முடிவு என்பது வேறல்ல, தொடக்க நிலை ஒன்றுதான், முடிவு நிலை ஒன்றுதான், சைவ சித்தாந்தம். எனவே உந்தி களிர் என்பது அனுபவமாக இருப்பதை பின்னால படிக்கலாம். இப்போ உண்மை விளக்கத்துக்கு வந்துடும். இன்னுமா சார் வரல உண்மை விளக்கத்துக்கு, இவ்வளவு தூரம் போயிட்டு இன்னும் வர காணுமே அப்படின்றீங்க. சரி, உண்மை விளக்கம் முதல் விஷயம். அந்த உண்மை என்பதற்கு என்ன அர்த்தம்? இப்ப பொய் மெய் சொன்னாலே அன்பர்தான். உண்மை என்றால் தத்துவ பொருள்ல உள்ளது என்று அர்த்தம், உள்ளது என்றுதான் அர்த்தம். உண்மை என்றால் உள்ளது. இந்த ட்ரூத்து ட்ரூ அதெல்லாம் கிடையாது. மெய் உண்மைனா உள்ளது, உள்ளதை விளக்குகிறேன். உள்ளதை விளக்குகிறேன்னா இருக்கிறத என்ன சார் விளக்குறது தெரியுது, இருப்பதையே இல்லை என்றான் பல பேர் இல்லையா, அதான் விஷயம் இல்லையா. நாம் உண்மை என்று உள்ளது என்ற பொருளை சில பேர் இல்லை என்றான், ஆகவே உண்மை இருக்குது என்று சொல்ல வேண்டும். எனவே என்ன செய்தாங்க சைவ சித்தாந்திகள், பொருள்கள் முதல்ல உண்டு. என்னென்ன பொருள் என்று சொன்னால் பரம்பொருள், அது மேலான பொருள், அது விட்டுருங்க, தெரியல நமக்கு. சரி, அங்கதான் தெரியல, இங்க வாங்க. உடம்புல உயிர் இருக்கு இல்லையா, இருக்குதுங்க, எங்க இருக்குது அது தெரியாதுங்க. உயிர் இருக்குது தெரியாது, அது தெரியாது, அதுவும் தெரியாது. அப்போ அதுவும் தெரியாது. அப்ப எது தெரியும்? உலகம் தெரியும், பார்த்தா எல்லாம் உலகமா தெரியும். இது சாதாரணமா பார்க்கிற பொழுது தத்துவத்துல இறை, உயிர், உலகம், மூன்று பொருள். இறை, உயிர், உலகம். இதைத்தான் சைவ சித்தாந்தம்
மூன்றா சொல்லுது. பதி, பசு, பாசம் என்று சொல்ல போகுது. முப்பொருள், உண்மை. அப்போ உண்மை விளக்கம் சொல்ற பொழுது அதனுடைய கருத்து என்னன்னா, முப்பொருள் உண்மையை சேர்த்து 3 பொருளை சொல்லுகிறார். முப்பொருள் உண்மை விளக்கம். உண்மையில பாட்டு உண்மையில தலைப்பு இருக்குது. முப்பொருள் உண்மையை சொல்லுகிறார். இதுல உலகம் இருக்குதுன்றதுக்கு ஒன்றும் பெரிய நிரூபணம் வேண்டியது இல்லைங்க. அதான் தெரியுது, இருக்குது சார் என்றான். நாம் அப்படி சொல்றோம். ஆனால் தத்துவ உலகத்துக்கு போனீங்கன்னா அதுவே இல்லைன்றான் பல பேர். இல்லையா? அதுவே இல்லைன்றான். பார்க்குற இந்த உலகத்தையே இல்லைன்னு சொல்றவனை போய் பார்க்காத ஒரு கடவுள் ஒன்று எப்படி அவன் நிரூபித்தான் இல்லையா? ஒன்றும் கஷ்டம். எனவே என்ன செய்தார்? உலகமும் உண்டு, உயிரும் உண்டு, இறைவனும் உண்டு. இந்த 3ஐ நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு வந்துடும். ஏன்னா 3 பொருளும் உண்டு நாம சொல்ல போறோம். வேதாந்திகள் ஒரே பொருள் தான் சொன்னாங்க. ஒரே பொருள் தான் அவங்க சொல்றது. அந்த ஒரே பொருள் பிரம்மம் அப்படின்ட்டாங்க. அவங்க ஒரு பொருள் தான் சொன்னாங்க. தர்க்க நியாய வைசேடிகம் நியாயம் என்ன பண்ணாங்க? 9 நாங்க பொருள், 9 பொருள். வைசேடிகம் 16 பொருள். பொருளே எத்தனை எண்ணிக்கையிலே பாருங்க. ஒருத்தர் 1 ஒருத்தர் 3 ஒரு 9 ஒரு 16. இது எப்படி நிறுவுறது? பல பேர் பல வகையாக சொன்னாலும் சைவ சித்தாந்தம் எல்லாவற்றையும் அடக்கி 3 பொருள் தான் என்று சொல்லிடுச்சு. முப்பொருள் என்று சொல்லிடுச்சு. இந்த முப்பொருளை சொல்ற பொழுது உலகு என்பது காட்சி பொருள், பார்க்கிறோம், அறிகின்றோம், நல்லா தெரியுது. உயிர் என்பது கருத்து பொருள். உயிர் கருத்து பொருள். கண்ணுக்கு தெரியாது, இருக்குதுன்னு தெரியும். எங்கன்னு தெரியாது, இருக்குது. உயிரோடு இருக்கணும் பார்க்கிறோம், உயிர் போனவற்றையும் பார்க்கிறோம். எனவே உயிர் உள்ளது, அது கருத்து பொருள் தான். இறைவனை பொறுத்தவரையில் காட்சிக்கும் இல்லை, கருத்துக்கும் இல்லை. சொல்றாங்கப்பா, நம்புறேன், அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க, நான் நம்புறேன். அதான் ஆரம்ப நிலை. அப்புறம் நமக்கு அனுபவம் வரப்போகுது. தொடக்க நிலை வரப்பொழுது நமக்கு ஆரம்பத்தில் அவங்க சொல்லுகிறார்கள். இப்போ தாயில் சிறந்தவர் கோயில் இல்லைன்னாரு, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா 2 சொல்லியிருக்காங்க. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்ற அந்த வரியில அப்பா கடவுள் உண்டுன்னு சொன்னா ஏத்துக்கிட்டா இல்லையா? அப்பா சொன்னா ஏத்துக்கணுமா? அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்தா சமுதாயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். தமிழ் சமுதாயம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்பா சொன்னா கேட்கணும். அமெரிக்காவில் என்னுடைய பேராசிரியர் போறாரு, கார்ல போறாரு, டாக்ஸில போறாரு, சொந்த கார்ல போறாரு நண்பரோட. இன்னும் டிஸ்கஸ் பண்ணி போறாங்க, ஹிஸ்டரி டிஸ்கஸ் பண்ணி போறாங்க. அவங்க பையன் என்ன பண்ணா, இந்த மாதிரி சின்ன பையன் என்ன பண்ணா, ரேடியோ ஆன் பண்ணா, சவுண்டா வச்சான். ரேடியோ நிறுத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நான் கேட்க போறேன்டா, ஐ வாண்ட் டு ஹியர் யுவர் சவுண்ட் சொல்லி கத்தனா. நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அப்பா சொல்றேன் இல்ல, அப்பா சொன்னா என்ன பதில் சொல்றது? அப்பா சொன்னா கேட்கணுமான்னு கேட்கறான். அப்பா சொன்னா கேட்கணுமான்னு கேள்வி வந்தா அப்ப சமுதாயம் எங்கேயோ போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்பா சொன்னா கேட்கணும், அம்மா சொன்னா கேட்கணும். அது உரை. பெரியவர்கள் சொன்னால் உரை, ஆப்த வாக்கியம், ஆப்த மொழி. அதுதான் இறைவன். இறைவனை ஞான சம்பந்தர் சொன்னார், பார்த்தன்ற மாணிக்கவாசர் பார்த்தன்ற. அவங்க சொன்னா சொல்லிவிடுறதா? அவன் ஏன் சொன்னாங்க இல்லையா? நம்ப நிலை அது இல்லை. எனவே அவர் சொல்வதை நான் நம்ப வேண்டும் என்பதாலே இறை என்பது இருக்கிறே, அது உரையினர். காட்சி பொருள், கருத்து பொருள், உரைப்பொருள். சொன்னால் நம்ப வேண்டியது சிலது இருக்குது. அது எப்படி சார் சொன்னா நம்புறது அப்படின்னா, அதுக்கும் காரணம் இருக்குது. மணியில காப்பியம், அதுல லோகாயுதன் நாஸ்திகன், அவன் பார்த்தாதான் நம்புவான். எதையுமே கேட்டா நம்ப மாட்டான், கருதி நம்ப மாட்டான். அவன் வாதம் பண்ண பொழுது மணிமேகலை கேட்கிறா, எப்பா நீ பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்ற, தந்தை தாயரை அனுமானத்தால் அல்லது இந்த வகையில் இந்த ஞானத்து எவ்வகை அறிவாய்? அப்பா அம்மான்னு சொல்றீங்களப்பா, நீ பார்த்தியா அவங்கள? நீ இப்ப பாக்குற அப்பா அம்மான்னு, இவங்க தான் அப்பா, இவங்க தான் அம்மா, நீ பார்த்தியா?
சொல்லுகிறார்கள், யாரோ சொல்லுகிறார்கள். யாரோ சொன்னாலும் பக்கத்தில் சொன்னா அது நம்புற. அப்போ உன்னுடைய தாய் தந்தை யார் என்பதையே மற்றவர்கள் சொல்லி தெரிந்து கொள்கிறான்னு சொன்னா நான் எல்லாவற்றையும் பார்த்தான் தெரியும்னா இப்படி என்று சொன்ன உடனே அவன் வெக்கப்பட்டு போயிட்டான். ஆமா ஆமா என்று சொல்லி போயிட்டான். நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ணானுங்க, ஆங்கிலத்தில் ஒன்று சொன்னா தமிழில் ஒன்று சொன்னாங்க. மாதா பிதா குரு தெய்வம் சொன்னாலே அதேதான். மாதா பிதா குரு தெய்வம் என்றால் மாதா பிதாவை காட்டுகிறாள், பிதா குருவை காட்டுகிறான், குரு தெய்வத்தை காட்டுகிறான். இது முறை. தெய்வத்தை காட்டாதவன் குரு அல்ல, குருவை காட்டாதவன் பிதா அல்ல, பிதாவை காட்டாதவள் மாதா அல்ல. அப்பா யாருமான்னு பையன் கேட்டாய், தெரியலப்பா எனக்கு என்று சொன்னால் பிரச்சனை. அதனால ஆங்கிலத்தில் என்ன பண்ணா, வாட் இஸ் ட்ரூத், வாட் இஸ் ஃபெய்த்னு கேட்டான். மதர் இஸ் ட்ரூத், ஃபாதர் இஸ் ஃபெய்த். அதான உண்மை, அதானங்க உண்மை. வேதங்களில் வருது அந்த மாதிரி. முத்தாளகன் என்ற ஒருத்தன் போய் வேதம் படிச்சுவான்னு அனுப்புற பொழுது, நீ யார், எந்த ஜாதியை சேர்ந்தோன்னு கேட்குறான். அம்மா கேட்குறா, அம்மா கிட்ட கேட்குறான், எப்படி அப்பா யாருன்னு கேட்குறான். அவன் சொல்ல, அந்த காலத்து மரபு இல்லைப்பா எனக்கே தெரியல, ஏன்னா அவர் பணியாளாக இருந்தேன், வேலைக்காரியாக இருந்த பொழுது பலர் வீட்டு தொடர்பு அவங்க, ஏன்னா அந்த காலத்து முறை, அதனால யாருக்கு பிறந்த எனக்கு தெரியாதப்பா அப்போ சொல்லுன்றான். அதே மாதிரி குரு கேட்குறான், ஞான குரு கேட்கிற பொழுது எங்கள் அம்மா இந்த மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க எனக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். உண்மையை நீ சொல்லுகிறாய், மற்றவங்க வேற மாதிரி சொல்லுவாங்க, நீ உண்மையை சொல்லுகிறாய், எனவே நீ பிராமணன் தான், உட்காரு என்று சொல்லி கொடுக்குறான். அப்படி வருது பாடம் என்றால் உரை எவ்வளவு முக்கியம். அதனால காட் ஃபெய்த், நாங்க காட் ட்ரூத் தான், ஆனால் காட் ஃபெய்த், கடவுள் நம்பிக்கை என்றார்கள். அந்த நம்பிக்கை தான் நமக்கு தெளிவு. நாங்க திருவந்தரத்தில் தெளிவுன்னு வருது இல்லையா, தெளிவு என்பதற்கு நம்பிக்கைன்னு அர்த்தம். கற்றல், கேட்டல், சிந்தித்தல் இருக்கு இல்லையா, அது தெளிதல் வரும். சரி, இதுதான் நம்முடைய கடவுள் என்ற நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை என்பது கடவுள் நம்பிக்கை என்பது. அதைத்தான் முப்பொருள் சொல்றது உரை. இறை என்பது உரைப்பொருள் வர்றது. அப்போ உலகு காட்சி பொருள் தான் நம்ம வைக்கலாம். உடம்பு என்பது காட்சி பொருள். நமக்குள்ள இருக்கிற உயிர் இருக்குதே, அது கருத்து பொருள். இந்த உயிரையும் உடம்பையும் படைப்பதற்கு ஒருத்தன் இருந்தான் இல்லையா, அவன் இறைவன், அது உரைப்பொருள் என்று வைத்துக் கொள்ளணும். அல்லது எனக்கு அப்பா யார் என்று சொன்னார்கள் இல்லையா, அவளை நான் நம்புகிறேன் இல்லையா, அது உரை என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மூன்று அளவை நமக்கு தேவையா இருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, இந்த மூன்று தான் நமக்கு அளவை. எந்த பொருளை நீங்கள் அளக்க வேண்டும் என்றாலும் இந்த மூன்று அளவைகளை, பிரமாணம் பேர் வடமொழியில, தமிழ்ல அளவைன்னு பேர். இதை வைத்துக் கொண்டு நீங்க தெரியும், காட்சிக்கு வந்தால் சரி சரி, கருத்துக்கு வந்தால் சரி, ரெண்டு வரலையா, பெரியவர்கள் தக்கவர்கள் சொன்னால் சரி. தாய்மான சொன்ன பாட்டு எழுதிக்கலாம். அவனன்றி ஓரணமும் அசையாது எனும் பெரிய ஆப்தர் மொழி ஒன்று கேட்டால், அவனன்றி ஓரணமும் அசையாது என்னும் பெரிய ஆப்தர் மொழி. பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, அணுக்கள் எல்லாம் அசைகிறது என்றால் அவனன்றி அசையாது என்று சொன்னார். அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஆப்தர் மொழி ஒன்று கேட்டால், ஆப்தர் என்று சொன்னால் நம்பிக்கைக்கு உரியவன் அர்த்தம். ஆப்தர் நம்பிக்கைக்கு உரியவர்கள். ஆப்தர் மொழி ஒன்று கேட்டால் அறிவாவது ஏது பின் அறியாமை ஏதுன்னு. நமக்கு அறிவு இருக்க, அறியாமல் இருக்கலாம். அவங்க சொல்றாங்க, நான் நம்புறேன். காந்தி என்ற ஒரு படம் அட்டன்புரம் எடுத்தார் இல்லையா, அதுல ஒரு வசனம் வரும். தென்னாப்பிரிக்கால இருந்து வருவாங்க, கப்பலில் இறங்குவாங்க, காந்தி இறங்குவார், அந்த அம்மா கஸ்தூர்பாய் கூட வருவாங்க. நிருபர் என்ன பண்ணுவாங்க, காந்தி கொஞ்சம் முன்ன போவார். இந்த அம்மாவை தடுத்து நிறுத்தி, தென்னாப்பிரிக்காவில் தமிழருக்காக போராடினார காந்தி, அதை பற்றி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்பார். வசனம் அப்படி வரும். கேட்ட உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பதில் சொல்லணும் இல்லையா, ஆமா அவர் வேற வேலையில போறான்னு சொல்லலாம், இதை சொல்லலாம் இல்லையா, கரெக்டா சொல்லணும். கேள்வி கேட்ட உடனே ஐ மஸ்ட் ஃபாலோ ஹிம் அப்படின்னு போயிடுவாங்க. ஐ மஸ்ட் ஃபாலோ ஹிம் போயிடுவாங்க. பதில் சொல்லல, ஆனா பதில் சொல்லியிருக்கிறாங்க. முன்ன போயார் அவரு, முன்ன போற நான் அவ்வளோ போன உங்கள்கிட்ட பதில் சொல்ல முடியாதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, காந்தி என்ன பண்றாரோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது நாலு, என்ன ஐ மஸ்ட் ஃபாலோ ஹிம் அப்படின்னு. அதான் ஆப்தர் மொழி. ஆப்தர் சொன்னால் சரி, அங்க போய் கேள்வி ஆராய்ச்சி என்பது கூடாது. எனவே ஆப்தர் மொழி ஒன்று கேட்டால்னார், அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது என்ன ஆச்சரியம் சொன்னா, அவன் அன்றி ஓர் அணு அசையாது.
இதுல அவன் என்பது இறைவனை பற்றிய இறையியல். இறையியல். அணு என்பது அறிவியல். அணு அசைகிறது என்பது ஆராய்ச்சி. அவன் இல்லாமல் ஒன்றும் கிடையாது என்றால் அது தர்க்கம். இவ்வளவு விஷயம் வச்சிருக்காங்க. அதுல அவனன்றி ஓடும் அசையாத இடத்துல நான் கேட்கிறேன், இந்த குறை இந்த இப்போ நான் 2 3 தடவை சொல்லிட்டேன் உங்களுக்கு. அவனன்றி ஒரு அசையாது, அவனன்றி ஓடும் அசையாதுன்னு சொன்னேன். எவனன்றின்னு கேட்டீங்களா யாராவது? இல்லையா சார்? அவனை பார்த்தேன். எவனை பார்த்தேன் உடனே கேட்போம் இல்லையா? அவனை பார்த்தேன்னா எவனை பார்த்தனும். அதே மாதிரி அவனன்றி ஓடணும்னா எவனன்றி யாரும் கேட்கல, எல்லாருக்கும் தெரியும். அவன் என்பது பெருமானை குறிப்பது, இறைவனை குறிப்பது என்று. அதனால இலக்கணம் சொன்னாங்க. அதை பண்டு அரி சுட்டு இலக்கணம் தான் சொல்றேன், இருந்தாலும் தெரிஞ்சுங்க. பண்டு அரி சுட்டுனா ஏற்கனவே தெரிந்ததை சொல்லுதல். அவன் அவன் சொன்னான். பண்டு அரி சுட்டு எல்லாருக்கும் தெரியும். எனவே அவன் தெரியாதன்னு அவன் சொல்ல முடியாது. அவன் பேரை சொல்லிதான் சொல்லணும். அப்போ இது ஆப்தர் மொழினா உரையளவை. அப்ப சைவ சித்தாந்தம் காட்சி அளவை, கருதல் அளவை, உரையளவை மூன்றையும் கொண்டுதான் பொருளை அளக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது. அளவையும் 3, பொருள்களும் 3. பொருள்கள் அது சொன்ன இறை உயிர் சொன்ன இல்லையா? இறை, கடவுள், இயவுள். இலக்கணத்துல 3 வரும். தமிழ் சொல்ல 3 சொல் இருக்குது. இறை அல்லது இறைவன் போடலாம், இறைன்னு போடுங்க. இறை, கடவுள், இயவுள் 3 இருக்கு. இது பழைய தமிழ்ல உள்ளது. இந்த 3க்கும் பொருள் உண்டு. இறை என்று சொன்னால் கலந்திருப்பவன், எல்லாவற்றிலும் கலந்திருப்பவன், எல்லா பொருள்களிலும் கலந்திருப்பவனுக்கு இறைவன் பேர். இறை. இந்த இரு என்பதற்கு தங்குதல் அர்த்தம். இரு அதிலிருந்து இறையின் வருது. இறையின் வருது. கடவுள் என்று சொன்னால் கடந்திருப்பவன். கலந்திருப்பவன், கடந்திருப்பவன். இயவுள் என்று சொன்னால் இயக்குபவன். இயக்குபவன். தமிழ்ல, பழைய தமிழ்ல கடவுளுடைய இலக்கணத்தை சரியா சொல்லியிருக்காங்க. இறைவன் என்றும் கடவுள் என்றும் இயவுள் என்றும் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதுல நமக்கு தெரிஞ்சது திருக்குறள் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரம். கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரம் சொல்லிட்டு அந்த 10 குறள் சொல்லியிருக்கிறாரு. அங்க எங்கேயாவது கடவுள் சொன்னாரா? எங்கேயுமே கிடையாது. இல்ல உள்ள நூல்ல சொன்னாரா? கடவுள் என்ற சொல் சொன்னாரே தவிர உள்ள நூல்ல எடுத்து பயன்படுத்தல. கடவுள் வாழ்த்து என்பது தொல்காப்பியத்தில் வர சொல்லுது. கடவுள் வாழ்த்து என்பது முதலாவதாக நமக்கு தொல்காப்பியத்தில் வருது. பழைய இலக்கணம், அதான் முதல் இலக்கணம் தமிழ்ல. அதுல வருது. அதை அப்படியே எடுத்தார் திருவள்ளுவர், கடவுள் வாழ்த்து. ஏனென்றால் இந்த கடவுள் என்பது எல்லாவற்றையும் கடந்திருப்பவன். எனவே நமக்கு வரமாட்டான், நமக்கு தெரியாது. உண்மை விளக்க ஆசிரியர் பெயர் என்ன? மனவாசகம் கடந்தார். பெருமான் மனத்தையும் கடந்தவன், சொல்லையும் கடந்தவன். எனவே மனவாசகம் கடந்தார். சொல்லும் தெரியாது, மனமும் தெரியாது. ஒன்று நாம் ஒரு பொருளை சொல்லால் அறியலாம், அறிந்த பின்னால் மனசால் அறியலாம். மனசையும் கடந்தவன், சொல்லையும் கடந்தவன் யாருன்னா பெருமான் தான். எனவே மனவாசகம் கடந்தான் என்ற சொல் திருவாசல் வருது. அந்த சொல் தான் அவருக்கு உள்ள பெயரா வருது. கடவுள் என்றால் அதுதான், மனத்தையும் சொல்லையும் கடந்தவன். பெரிய புராணத்தை முதல் பாட்டு வரி உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். உலகலாம், உலகனா உயிர்கள், உலகனா உயிர் வைத்துவாங்க. உணர்ந்து மனசால் உணர்ந்து, ஓதுதல் வாக்கினால் ஓதுதல். உணர்ந்து ஓதற்கு அறியவன். மனத்தாலும் உணர முடியாது, சொல்லாலும் ஓத முடியாது. எனவே மனவாசமும் கடந்தவன் என்ற அந்த முதல் வரியில் சொல்ற பொழுது கடவுளுடைய தன்மையை சொல்றார். இயவுள் என்றால் பொருளை எல்லாவற்றையும் இயக்குகிறான். அதுதான் அசையாது, அணுவும் அசையாது என்று இயக்குகிறான் என்று இந்த 3 பெயர்கள் நமக்கு பழைய தமிழ்ல உள்ள பெயர்கள். ஆனால் அதுல
சைவ சித்தாந்தம் என்ன பண்ணிச்சு, கடவுள் சொல்லுது எல்லாம் சொல்லுது, இருந்தாலும் இறை என்பதைத்தான் எடுத்துச்சு. இறை இறை எடுத்து, இந்த இறை என்பதற்கு வடமொழியில பதி என்று சொல்லணும். பதின்னு சொல்லணும். ஏன்னா கலந்திருக்கிறான்னு சொன்னதுனால அவன் தன்னுடைய நிலையிலிருந்து கலந்து வந்துட்டான், இறங்கி வந்துட்டான். கடவுளாக இருக்கின்ற ஒருவன் இறங்கி வந்துட்டான். அவதாரம் சொல்ற இல்லையா, அந்த மாதிரி சௌலபியம் சொல்ற மாதிரி இறங்கி வந்திருக்கிறான். எல்லா பொருளும் கலந்திருக்கிறான் என்பதாலே தன்னுடைய நிலையிலிருந்து மாறி வந்திருக்கிறான் என்பதாலே அவனுக்கு பதின்னு சொல்லணும். அது வடமொழி சொல். தமிழ்ல இறைன்னு சொல்லணும். அப்ப இறை என்பதற்கு கடவுள்னு மொழி இருக்கக்கூடாது. கடவுள் வேறு, கடவுள் வேறு, இறை வேறு. பின்னால் படிக்க போற இங்கே சொல்ற கடவுள் என்பது சொரூப லட்சணம் சொல்லுவாங்க. சொரூப லட்சணம் தமிழ்ல தன்னியல்பு அல்லது சிறப்பியல்பு. கடவுள். இறை என்று சொன்னால் அது தடத்த லட்சணம். தடத்த லட்சணம் அது பொது இயல்பு. பொது இயல்பு. தடத்த லட்சணம் பொது இயல்பு. எல்லாருக்கும் அது உண்டு. நமக்கே கூட நம்முடைய சொரூபம் வேற இல்லையா. இங்க ரொம்ப அப்படியே உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருப்போம். வீட்டுக்கு போனா தான் தெரியும் யார் யாரும் தெரியும் இல்லையா. அந்த சொரூபம் மாறும். சொரூபம் எப்பொழுதுமே அதனுடைய சிறப்பு இயல்பு. தடத்தம் இடத்தை ஏற்றவன் மாற்றிக்கொள்ளுதல் தடத்தம். இதே இது பொது இயல்பு, இது சொரூப லட்சணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொரூப லட்சணம். பெருமான் அப்படி இருக்கிறான், மனசையும் வாக்கையும் கடந்தவன். எனவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். அப்படி இருந்தா முடியுமான்னு கேட்டா இல்லை. மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான், பெருமானை வணங்குறான். சிலம்படியோடு வரான நடராஜ பெருமானாக இருக்கிறார் என்றால் அது தடத்த லட்சணம். எனவே முதல் வரியில சொரூப லட்சணம் சொன்ன சேக்கிழார் கடைசியில தடத்த லட்சணம் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கணும். எனவே இறைவனுடைய இயல்பை அப்படி சொல்ற பொழுது சைவ சித்தாந்தம் முதல்ல இப்படி கடவுள் இறை இயவுள் என்று வைத்துக் கொண்டு அதுல கடவுள் என்பதுதான் சிறந்ததுன்றான். சிறந்த சொல், சிறந்த சொல் அதான் எடுத்துட்டோம். ஏனென்றால் இந்த கடவுள் என்ற சொல்லே நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல கடந்திருக்கிறான் இல்லையா, கடந்து உள்ளான், கட உள் என்று வருது. கட உள் அப்படி வருது. அதுக்கப்புறம் கட என்பது இயக்குதல், கடாவுதல். பழைய தமிழ்ல இயக்குதல் அர்த்தம். கடாவுக பாக, கடாவுக என்றால் இயக்குதல் அர்த்தம். டிரைவ் பண்றோம் இல்லையா, அதுக்கு இயக்குதல் கடாவு. எல்லா பொருளும் இயக்குகிறான் என கட என்றதால் இயக்குதாலே அவன் இயக்குகிறான். இயக்குவதாலே அந்த கடவுள் அந்த சொல் அதிலே அந்த அதே பொருள். இறைவன் என்ற இறை என்ற சொல்லும் இயவுள் என்ற சொல்லும் வந்துச்சு. கடவுள் என்ற சொல்ல ஏற்கனவே அது இருக்கிறதுனால கடந்து உள்ளான் என்று இருக்கிறான் என்பதாலே அந்த சொல்லும் நமக்கு பயன்படுகிறது என்று சொல்லி, அதனால் கடவுள் என்ற சொல்லைத்தான் அதிகமாக நம்ம சொல்றோம். தத்துவமாக சொல்ற பொழுதுதான் பதி என்றும் இறை என்றும் அப்படி சொல்றோம் என்று வைத்துக்கொள்ளும். சரி, சரி பாருங்க. இங்கேயும் வெளியே போய் தான் வர வேண்டியதா இருக்கு அப்படி இல்லையா. உண்மை விளக்கண்டவர் முப்பொருள் உண்மை, பதி பசு பாசம் என்ற மூன்றும், அதை இறை உயிர் தலை என்று மூன்றாக தமிழா சொல்லுவாங்க. தலை என்பதற்கு தடை என்று ஒரு பெயரை சொல்றார் மாணிக்க வாசகர். தடை என்றும் சொல்லலாம், தலைக்கு தடை என்றும் சொல்லலாம். தடை பதி பசு பாசம் என்பதை திருமூலம் சொல்றார், சாத்திரங்களையும் சொல்றாங்க. அதாவது பெரிய விஷயங்களை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஒரு மரபு உண்டு. அதை மகா வாக்கியம் சொல்லுவாங்க. வேதங்களில் ரிக்வேதம் எதிர்வேதம் சொல்ற பொழுது அவளை என்னெல்லாம் படிக்க முடியாது, சுருக்கமாக சொல்லுங்க என்றால் அதுக்கு ஒரு மகா வாக்கியம், பிரஜான பிரம்மம், தத்துவமசி என்றெல்லாம் அந்த வேதங்களையே சுருக்கி இதான் பொருள் என்று அப்புறம் விளக்கலாம். முதல்ல சொல்றோம். அந்த மாதிரி சைவ சித்தாந்தத்தை சுருக்கமாக சொல்லுங்க என்று கேட்ட 14 சாஸ்திரம் நம்மளால படிக்க முடியாதுங்க, சுருக்கமாக ஒரு வரி சொல்லுங்க என்று சொன்னா என்ன பண்ணணும்? பாசத்தை பசுக்கள் விட்டு பதியினை அடைய முத்தி. சிவஞான சித்தியால வருது.
பாசத்தை பசுக்கள் விட்டு பதியினை அடைய முத்தி. சுருக்கமா நட்சல்றாங்களே அந்த மாதிரி சொல்றது. பாசம் அது பசுவுக்குரியது, அது விட்டுடுச்சுன்னா பதிக்கு போயிடும். பாசத்தை பசுக்கள் விட்டு பதியினை அடைய முத்தி, சுருக்கமா சொல்றது. இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா திருமலை சொல்றார், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போய் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணிகள் பசுபாசம் இலாவே. அது இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றார். அப்படி சுருக்கமாகவும் கொஞ்சம் விளக்கமாகவும் சிவஞான சித்தியார் போல இன்னும் விரிவாகவும் சொல்ற முறை இருக்கிறது. அதுல இவர் அடிப்படையாக பதிபசு பாசம்ன்றதுல பாசம் என்பதை அதிகமாக சொல்ல போற. இந்த நூல்ல பாசம் தத்துவங்கள் அதைத்தான் சொல்ல போற. பசுவை பற்றி வருது, இறைவனை பற்றி வருது. இருந்தால் இந்த நூலுடைய முக்கியமான நோக்கம் அடிப்படையாக இருக்கின்ற அந்த தத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பன்ற நோக்கத்தில் தான் அவர் அந்த நூலை செய்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். முதலாவது பாட்டு, வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தின் மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்திவை தங்கரனை வந்தமர குந்தியில் வைப்பாம். விநாயகர் வணக்கம். முதல்ல எதை தொடங்கினாலும் கடவுள் வாழ்த்து விநாயகர் வெற்றி தான் பாட வேண்டும் என்று சைவ மரபு. அந்த மரபை பின்பற்றி உண்மை விளக்க ஆசிரியர் இங்கே கடவுள் வாழ்த்தாக விநாயகர் பற்றி பாடுறார். அப்படி பாடுகிற போது ஒரு சொல்லை அவர் சொல்றார், ஒரு செய்தி சொல்றார். அதுக்கு முன்னால் ஒரு செய்தி, சாத்திரங்கள் தான் நமக்கு விநாயகரை பற்றிய வாழ்த்துக்கள் முதல்ல இருக்கும். தோத்திரங்கள் அது இருக்காது. தோத்திர முறைகளில் விநாயகரை முதல்ல வைத்து சொல்ற வழக்கம் என்பது நமக்கு இல்லை. திருமுறைகள் எல்லாம் நீங்க முழுக்க முழுக்க பரம்பொருள் தான், சிவனை தான் பாடுவாங்க, விநாயகரை பாடுவாங்க, முருகனையும் பாடுவாங்க. ஆனால் முன்ன வைத்து பாடுறது கிடையாது. அதே மாதிரி வாழ்த்து என்கிற பொழுது திருமுறையில விநாயகருக்கு வாழ்த்து என்று சொல்ல முடியாது. திருமந்திரத்துல முதல் பாட்டு 5 கரத்தினை யானை முகத்தினை என்று இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு திருமுறையில் பாடினதில்லை, பின்னால் அவர்கிட்ட சேர்த்துட்டாங்க அதை, இல்லையா? பொதுவாக பாட்டு ஒரு நூல் சொன்னா இடைச்சிறைகள்னு சொல்லுவாங்க. ஒரு 100 பாட்டு வந்தா 101 ஒருத்தன் சேர்த்துருவாங்க, ஒரு பாட்டை சேர்த்துருவாங்க, தன்னுடைய பாட்டை சேர்த்துருவான். இடைச்சிறைகள்னு சொல்லுவாங்க. இடையிலே சேர்ப்பதாலே அது இடைச்சிறைகள்வாங்க. திருமந்திரத்தை பொறுத்தவரையில் முதல் சிறுகளே இல்லையா, முதல்லே செய்யலாம், முதல்லே வச்சுட்டான். 5 கரத்தினை யானை முகத்தில் எடுத்து விநாயகர் பற்றி உள்ளது. அது கிபி 5ஆம் நூற்றாண்டு எழுந்த நூல். அது 5ஆம் நூற்றாண்டு வரையில் 7ஆம் நூற்றாண்டு வரையில் நமக்கு தமிழ்நாட்டில் விநாயகர் வணக்கம் வரல. அதனால அதுக்கு முன்னதான் வடக்கெல்லாம் இருந்தது, இங்கே கிடையாது. எனவே விநாயகர் வணக்கம் என்பது தோத்திர முறை இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் திருமுறையில் தான் நமக்கு விநாயகரை பற்றிய விஷயங்கள்லாம் வருது. அது கூட முதல்ல வரல, இடையில் தான் வருகின்றது. அதுக்கு மாறாக சாத்திரங்கள் வருகின்ற பொழுது விநாயகர் வணக்கம் என்று வைத்திருக்கிறார்கள் பார்க்கிறோம். அந்த மரபு நாம் தெரிஞ்சுனதுக்காக. ஏனென்றால் விநாயகரை நாம் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற காலம் என்று ஒன்று இருந்தது. இது வரலாறா பார்த்தீங்கன்னா எல்லாம் தெய்வங்கள் தான் எல்லாம் இன்னைக்கு முக்கியமாக வழிபடுறோம்னு பார்க்குறோம். அன்பரசு முக்கியமாக ஒரு விநாயகர் தான் வச்சிருக்கிறார், பூஜையில் வச்சிருக்கிறார், இல்லையா? அதெல்லாம் நமக்கு இருக்குது, அது வேற விஷயம். ஆனாலும் கூட வரலாறாக தத்துவமாக பார்க்கிற பொழுது பின்னால வந்து திருமுறைகளை நமக்கு சொல்லுதுன்னு பார்க்கிறோம். இவங்க என்ன பண்ணாங்க, அந்த மரபை மீறக்கூடாது என்பதற்காக விநாயகர் பாடினாங்க. பாடுகிற பொழுது எப்படி பாடினாங்க, விநாயகரை பற்றிய வரலாற்றில் முக்கியமான விஷயம் ஞானசம்பந்தர் சொல்றார். ஞானசம்பந்த பிடியதன் உரிமை பாட்டு சொல்றார் இல்லையா, அது விநாயகர் தோற்றத்தை சொல்றார். எனவே அந்த பெருமானை கணபதி வர அருளினான், அடியாளர் இடதிருப்பதற்காக அருளினான் என்று வருவதாலே இது போன்ற நூல்களை பாடுகிற பொழுது இடையூறு வரலாம். அந்த இடையூறு நீக்குவதற்கு ஞானசம்பந்தர் சொன்ன வழி அல்லவா என்று கணபதியை வாழ்த்தலாம் என்று, அதுவும் திருமுறை முறையில் தான் அவர்கள் கணபதியை எண்ணியிருக்கிறார்கள் பார்க்கிறோம். அதனால திருமுறை ஆசிரியர்களைப் போலத்தான் சாத்திர ஆசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த மரபை நமக்கு வெளியிலே சொல்லியிருக்கிறார்ன்றதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். வன்மை தரும் ஆகம நூல் என்று வருது. தத்துவம்னா ஒன்னொன்னு ஒரு விளக்க வேண்டிய போயிடும். ஆகமம் என்று ஒரு சொல் நமக்கு ஆகமம் என்று, வேதம் என்று ஒரு சொல் நமக்கு தெரியும். வேதம் ஒரு நூல், ஆகமம் ஒரு நூல். இந்த இரண்டை பற்றிய சர்ச்சைகள் ஆராய்ச்சிகள் எல்லாம் உண்டு. அதுக்குள்ள இப்ப நம்ம போக வேண்டாம், பொதுவாக வைத்துக் கொள்வோம். வேதம் என்பதை சைவ சித்தாந்தம் எப்படி கொள்கிறது, உலகியல் நூல் என்று வைத்துக் கொள்வது. உலகியல் அறம் கூறுகின்ற நூல் வேதங்கள் எல்லாம். அதாவது மண்ணுலக வாழ்க்கை,
மண்ணுலக வாழ்க்கை எப்படி நெறியோடு இருக்க வேண்டும், அறநெறியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அறவாழ்வு என்பது வேதம் சொல்றது. ஆகமம் சொல்றது இல்லையா, அது அருளியல், அது தவவாழ்வு. வேதம் சொல்வது அறவாழ்வு, ஆகமம் சொல்வது தவவாழ்வு. அது எது போலன்னு சொன்னா, இறைவனை நோக்கி நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் செயல்தான், அதுவும் செயல்தானே. உலகளுக்காக செய்கிற செயலும் செயல்தான். ஆனால் நம்மை நோக்கியோ அல்லது நம்முடைய குடும்பம் மற்றவர்களை நோக்கியோ இன்னும் மற்றவர்களை நோக்கியோ செய்தால் அந்த செயலெல்லாம் வினை, வினைன்னு சொல்லணும். அதை பூஜை செய்கிறோம், பெருமானுக்கு விளக்கேற்றுறோம், தீபாராதனம் பண்றோம், அதுவும் செயல்தான். அதை வினைன்னு சொல்லக்கூடாது, அது தவம் என்று சொல்லணும். பெருமானை நோக்கி செய்கின்ற செயல்தான் செயலாயிருந்தாலும் அது தவம் பெயர். மற்ற செயல்கள் எல்லாம் வினை. ஏன் சார் அப்படி வேறுபாடு சொல்றீங்க என்றால், தவம் செய்தால் பிறவி இல்லை, வினை இருந்தால் பிறவி உண்டு. இதான் அடிப்படை. வினையாக நீங்கள் தேடிக்கொண்டால், அது நல்வினையா இருக்கலாம் தீவினையா இருக்கலாம், தேடிக்கொண்டால் உங்களுக்கு பிறவி உண்டு. தவம் செய்தால் உங்களுக்கு பிறவி இல்லை. இது அடிப்படை. அதனால் பெருமானை வணங்குகிற பொழுது நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் செய்தால் அது தவம். ஆனால் அப்படி நம்மளால செய்ய முடியல. ஏதோ ஒரு வேண்டுகோளை வைத்து தான் நாம் செய்யறோம். எக்ஸாமினேஷன் பொழுது ஒரு 3 சுற்று சேர்த்து சுற்றுவோம் பையன், ஏன்னா பயம் இல்லையா. அதனால நமக்கு கூட ஒரு கவலை என்று சொன்னால் கட்டாயமா கோயிலுக்கு போயிடும் பார்க்கிறோம். அப்படித்தான் வரும். முதல்ல ஏதாவது ஒரு விருப்பத்தை வைத்துக் கொண்டுதான், வேண்டுகோளை வைத்துத்தான் முதல்ல பக்தி வரும். அப்படியே இருந்துடக்கூடாது. சில பேர் கொடுத்து கொடுத்தே கை சிவக்கும், சில பேருக்கு வாங்கியே சிவக்கும். அந்த மாதிரி பெருமானிடத்தில் நீங்க போய் கேட்டீங்கன்னா கவலை இல்லாம கொடுப்பான். நமக்கே ஒரு வெக்கம் வரும், இவன் போய் தினம் கேட்கிறோம்ப்பா என்று வரும். ஞானசம்பந்த பெருமான் வேள்விக்கு தான் பொண்ணு கேட்கிறாருங்க. யார் அப்பா, இவரு 3 வயசுல வந்துட்டாருங்க. அப்பாவுக்கு பிள்ளையா இருந்தா ஒழுங்கா சம்பாதிச்சு கொடுக்கணும் இல்லையா, வீட்டுக்கு கூட கேட்கல அவரு. அந்த முறையில வேள்வியப்பா அது வேணும்ன்றார். என்ன பண்றது, பெருமான் தான் போய் கேட்கணும். அவர் வர கூடவே வராரு, பல தலங்கள் போகிறார், ஆனா பாட்டு பாடல ஞானசம்பந்தம். பெருமான் கொடுப்பான், எங்கேயாவது கொடுப்பான், வாங்கி கொடுத்துருன்னு நினைக்கிறார். ஆனா எங்கேயுமே அவர் கொடுக்கல. ஆனா பெருமான் என்ன அதுக்கு ஒரு பாட்டு பாட்டுமே நினைக்கிறார். கேட்கட்டுமே, கேட்டா கொடுத்தா போகுது என்று இருக்கிறார். அப்புறம் திருவாவூரை வந்துட்டார். திருவாவூரை வந்தோடனே அவர் சொல்றாருப்பா, என்ன 4-5 தலம் வந்துட்டும், நேரம் ஆகுதுப்பா, நான் வேள்வி வளர்க்கணுமே என்று அப்பா வற்புறுத்துறார். அதுவும் நியாயம்தானே என்று எண்ணி பெருமானிடத்திலே போய் பாடுறார். அந்த பாட்டு இடரிடும் தளரிடும் எனது தொடரும் பாட்டு உங்களுக்கு தெரியும். அது இன்னைக்கும் கூட என்ன சொல்றாங்க, இங்கெல்லாம் இருக்குன்னு நினைக்கிற புஸ்தகம், பதிக பலன் என்று போட்டு இந்த பதிகளை படித்தா இந்த பலன் என்று போட்டிருப்பாங்க. தப்பில்லை. பொதுவாக நம்முடைய திருமுறையுடைய பதிகத்தினுடைய பலன்கள்லாம் என்ன தெரியுமா, வீடு பேர் தான் பலன், வேற எதுவும் கிடையாது. ஆனால் நாம் இதுக்கெல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் வச்சுக்கிறோம், தப்பு கிடையாது. அப்படிதான் முதல்ல படிப்போம், அதுக்கப்புறம் தான் வீடு பேர். பெருமான் என்ன செய்தார், பின்னாலே வர சந்தை இது மாதிரி கஷ்டப்படுவாங்க, பொருள் தேவையா இருந்தா என்ன பண்றது, அதுக்கு ஒரு பதிகம் பாடட்டும் இந்த ஆளு. அவருக்கு வேணாம் பொருள், அவருக்கு வேணாம், அவருக்கு வேணான்றதுக்கு நமக்காக வேணுன்றதுக்காக வருகிற சந்ததிக்காக ஒரு பதிகம் பாடி இருக்கிறார். இளையம் தலைவர் பாட்டுல பார்த்தீங்கன்னா பொருள் வேண்டும் அங்க கேட்கவே இல்லை அவரு. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ மத இன்னொரு ஆவிடுதுறையாருடைய. ஏன் உன்னை நம்பி நான் வந்திருக்கேன், அப்பா கூடவே வராரு, இதுவோ ஒன்னது இன்னொரு கொடுத்தார். 1000 பொண்ணு கொடுத்தாருன்னு பாரு. இந்த 1000 பொன் கொடுத்தார் என்பதை அப்பர் பெருமான் என்டார்ஸ் பண்றாருங்க. திருவாவூரையெல்லாம் போய் 1000 பொன் பெற்ற உடனே அது ஏற்கனவே அவர் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டார் திருவாவூரைய. பின்னாலே ஞானசம்பந்தருக்கு 1000 பொன் கொடுத்தாருன்னு உடனே அவ்வளவு பெரிய ஆளை போய் பார்க்கணும் அவரை என்று போய் மறுபடியும் போறார். அங்க போய் பாடுறாரு, கழுமலை ஊரருக்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவிட துறையினார். அங்க போய் ஒரு பாட்டு பாடுறார் என்றால் அப்பரும் பாடியிருக்கிறார், இவருக்கும் குறிப்பா பாடியிருக்கார் சொன்னா நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்லையா என்று பார்க்கணும். இன்றைக்கும் நீங்கள் அதை படித்தார், நம்பி படித்தார், நிச்சயமாக பொருள் வரும், சந்தேகம் கிடையாது. ஆனால் அதுக்காக படிக்காதீங்க, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா அது ஆரம்ப நிலை. ஆனால் விரும்பினால் நடக்கும். பதிகங்களை நாம் எந்த நோக்கத்திலே படிக்கிறோமோ அதுக்கு நிச்சயமா நடக்கும்னு பார்க்கும். சரி, அது வேற விஷயம், அது விட்டுருங்க. அதனால தவம், பெருமானை நோக்கி செய்வது தவம் என்றார்கள். நாம் செய்வதெல்லாம் வினை என்று சொல்லி
உலகியல்ல வேதம் என்பது அறமாக இருக்கிறது, ஆகமம் அருளியல். எனவே வன்மை தரும் ஆகம நூல். வன்மை என்றால் வள்ளல் தன்மை அர்த்தம். வன்மை என்றால் கொடுக்கின்ற தன்மை, வள்ளல் தன்மை. பெருமானுக்கு வள்ளலார் என்று பெயர். வள்ளலார் பெயர். கையிலையில் விற்றிருந்த வள்ளலார் சேக்கிழார் பாடுவார். எல்லாவற்றையும் கொடுக்கிறவன், நிறைய கொடுப்பார். எனவே ஆகமம் நாம் கேட்கின்ற பொருளை எல்லாம் தரும், வன்மை தரும் ஆகம நூல். பெருமானை எப்படியெல்லாம் வழிபடலாம் என்பதற்கு அங்கே இருக்கின்ற வழிகள் என்னென்ன என்றால், வேதம் என்ன சொல்றது? அவர்களுக்கு நமக்கும் வேதம் கர்மகாண்டம் என்றும் ஞானகாண்டம் என்றும் 2 பகுதி. அவர்களுக்கு கர்மம் என்று சொன்னால் வேத நெறியிலே வேள்விதான். வேள்வி செய்தல், வேள்வி மூலமாக வழிபடுதல். ஆகமம் படி அல்ல. ஆகமம் 4 நெறி: சரியை, கிரியை, யோகம், ஞானம். அந்த 4 நெறி. அப்பர் பெருமான் பாடுற பொழுது, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி இதெல்லாம் சொல்றார் இல்லையா? அதெல்லாம் சரியா மார்க்கங்கள். கிரியா மார்க்கம் சொல்லுகின்ற பொழுது பெருமானை அர்ச்சனை செய்யறது, அபிஷேகம் செய்யறது, இதெல்லாம் நிறைய பாட்டு இருக்குது. நம்ம கிரியா மார்க்கம். யோக மார்க்கம் திருமுறையில் அதிகமாக கிடையாது, அங்கங்க இருக்குது. அப்புறம் ஞான மார்க்கம் பல இடங்களில் ஞான மார்க்கம் சொல்றாரு. இப்போ தொடக்கத்தில் நமச்சிவாய நன்னெறி காட்டுமே என்று சொன்னோம் இல்லையா? நன்னெறி என்றது அதுதான். நன்னெறி என்றால் ஞான மார்க்கம் அர்த்தம். ஞான மார்க்கம் தமிழ்ல நன்னெறி என்று ஒரு நூல் சிவபிரகாசர் பாடியிருக்கிறார். நல்வழி என்று ஔவையார் பாடியிருக்கிறார். நன்னெறி சிவபிரகாசர், அதுவும் ஞான மார்க்கம். நல்வழி ஔவையார் பாடினது, குழந்தைகளுக்காக சொன்னது, அது ஞான மார்க்கம். அப்ப 4 நெறி ஆகமம் சொல்றது. அதெல்லாம் என்ன பண்ணாங்க? வேதம் என்பதை பொது நூல் என்றார்கள், ஆகமம் சிறப்பு நூல் என்றார்கள். ஆகமம் சிறப்பு நூல், வேதம் பொது நூல். ஆகமங்கள் 28 ஆகமங்கள் என்று சொல்ற வழக்கம் உண்டு நமக்கு. சைவ ஆகமம் நிறைய இருக்குது. முக்கியமான ஆகமம் சிறப்பாக 28. 28 ஆகம பொருளையும் புரிகிறது கஷ்டம். பல ஆகமங்கள் கிடைக்கல. கிடைச்சாலும் பலதான் நம்முடைய மொழியில் இல்லை. வடமொழி இருக்கிறது. வடமொழி இருந்தாலும் கூட தேவநாகரில் இல்லை, கிரந்தத்தில் இருக்கு. இதெல்லாம் அங்க இருக்கிற விஷயங்கள் புரியும் புரியாது படிச்சுவான். என்ன இவங்க என்ன பண்ணாங்க? அதனால இவங்க நல்லா படிச்சவங்க, ஆகமல் படிச்சவங்க. அருளந்தி சிவத்துக்கு பேர் சகலாகம பண்டிதர் பேர். நல்ல ஆகமெல்லாம் அவர் படித்தவர்னு பேர். உமாவரிசியும் பௌஷ ஆகமத்துக்கு உரை எழுதியவர், இறுதி உரை எழுந்தவர். அவங்களாம் பெரிய ஆட்கள். ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க? வருங்கால சந்ததிக்கு மொத்தமாக எழுதி வச்சா படிக்க மாட்டான், சுருக்கமாக எழுதணும் என்று எண்ணினார்கள். நான் வேடிக்கையா சொல்றது, கந்தபுராணம் 6 காண்டம் இருக்குதுங்க. இருக்குது இருக்கட்டும் அப்படின்றோம், அவ்வளவுதான். என்ன பண்றது, அது பண்றது. அவர் என்ன பண்ணார்? பின்னால் ஒருத்தர் சம்பந்த சரணா என்ன பண்ணார்? 6 காண்டத்தை படிக்க மாட்டேன்றானு சொல்லி கந்தபுராண சுருக்கம்னு பண்ணார். அதையும் படிக்கல ரொம்ப. அதுவும் கொஞ்சமா, அதுவும் படிக்கல. அருணகிரி அதுக்கு முன்ன போற அவர் யோசித்தார், எவ்வளவு சுருக்கமா சொல்ல படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கந்தர் இல்லைங்க, அதை ஒரே ஒரு பாட்டு பண்ணார். அந்த ஒரு பாட்டு கந்தபுராணம் பூரா இருக்குது. அதில் அந்த ஒரு பாட்டை படிச்சா கந்தபுராணம் செய்தி பூரா பண்ணார். திருந்த புவனங்கள் என்ற பொறுப்பாக பாட்டு தொடர்ந்து. அப்போ விரிவாக சொல்றது இருக்குது, தொகையா சொல்றது இருக்குது, வகையாக சொல்றது இருக்கு இல்லையா? அதுபோல ஆகமங்கள் 28 என்று சொன்னால் அந்த 28 ஆகமங்களை 9 ஆகமங்களை செலக்ட் பண்ணார் திருமூலர். 28ல 9 செலக்ட் பண்ணார். அந்த 9 ஆகமங்களை சொல்லிட்டாரு. இவங்களும் என்ன பண்ணாங்க? மீதி இருக்கிற ஆகமங்கள் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து இன்னும் சுருக்கமாக செய்யலாம் என்று சொல்லிதான் இதுல பாசம் என்ற தத்துவ பகுதியை மட்டும் எடுக்கலாம் என்று சொன்னார். வித்தியாசமாக இறைவனை பற்றி சொல்ல வேண்டுவதற்காக நடராஜனுடைய கூத்து சொல்ல போகிறார். அது தனியா சொன்னது. 5 எழுத்துடைய சிறப்பை சொல்றது. இதெல்லாம் அது கொஞ்சம் சிறப்பா உள்ளது. பெரும்பான்மையான நூல் பகுதி என்று சொன்னால் அது தத்துவங்கள் தான் என்று பார்க்கிறோம். அதனால வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள், ஆகமங்கள் சொன்ன பொருளை வழுவாமல், அது மாறாமல், அங்க என்ன இருக்குதோ அப்படியே உண்மை விளக்கம் உரை செய்ய, உண்மை விளக்கமாக நான் சொல்ல. அது யார் துணை? தின் மதம் சேர் அந்தி நிறம். அந்தினா மாலையில் இருக்கின்ற வெயில் இல்லையா? அந்தின்றது. விநாயகர் பெருமான் சிவப்பானவர், கருப்பு இல்லை. அவர் யானை மோன்னா கருப்புன்றாங்க. விநாயகர் நல்ல சக்கச்சம் இருப்பார். பார்வதி தான் கருப்பு,
ஆனால் சிவபெருமான் சிவப்பு. எனவே அவர் பிறந்த பிள்ளைங்களாம் சிவப்பா இருக்கு. விநாயகராக இருந்தாலும் சரி, முருகன் சிவப்பா, செவ்வேளை பேர். அந்தி நிறம்னார். அந்தி நிற தந்தி முகம். தந்தி என்றால் தந்தம். தந்தம் வடமொழி தந்தம் என்றால் பல் என்ற அர்த்தம். யானைக்கு கொம்பு அல்லது, யானைக்கு பல்லு தான் நீண்டிருந்தது பெருசா, தந்தம்னார். தந்தி முகம். அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிறு. தொந்தி வயிறு பெரிய வயிறு. ஐங்கரன் ஐந்து கரத்தனை. பந்தமர. பந்தம் என்பதுதான் கட்டு. நாம் இருக்கின்ற பாசத்தால் கட்டப்பட்டது பந்தம். வடமொழி சொல்வது பந்தம் என்ற தமிழ்ல கட்டு. இந்த பந்தம் அற என்றால் கட்டு விடுதல். கட்டு விடுதல். இந்த கட்டு என்பதால் தான் அதை பசு என்று நாம் சொல்றோம். எதால கட்டப்பட்டது? பாசத்தால் கட்டப்பட்டது. பொதுவாக பசுவை கயிற்றில் தான் கட்டுவாங்க இல்லையா? பாசம்னா கயிறு அர்த்தம். பொதுவாக பசுவை கயிற்றில் கட்டுவாங்க. நம்மையும் கயிற்றில் தான் கட்டியிருக்கிறான். என்ன வேணா பாசம் என்ற கயிறு என்று சொன்னார். பாசம் என்ற கயிற்றாக கட்டப்பட்டாலே இது பசு. அந்த கட்டு பந்தம் அற, அந்த கட்டு விட. அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்த ஐங்கரனை பந்தமர புந்தி. புந்தி என்றால் புத்தின்னு அர்த்தம். அறிவு. அறிவிலே வைப்பாம். மனசுல வச்சா மறந்து போகும். எனவே அறிவிலே வைப்பாம் என்று அறிவினாலே செய்கின்ற ஞான பூசை. விநாயகரை ஞான பூசையினாலே வணங்கினால் அவன் விநாயக பெருமானை பொறுத்தவரையில் இந்த ஞானகாரகன் சொல்றாங்க இல்லையா, கேது, அந்த மாதிரி விநாயகரும் ஞானகாரகன். எனவே ஞானத்தை தருவதற்கு விநாயகரைத்தான் நாம் வணங்க வேண்டும் என்றால் அவன் பிரணவஸ்வரூபி. மொத்தமாக பார்த்தா ஓங்காரம் இல்லையா? எனவே பிரணவஸ்வரூபியா இருப்பதாலும் அவன் ஞான வள்ளலாக இருப்பதாலும் சிவனுடைய அம்சம். சிவனுடைய அம்சம் என்றால் அவன் ஞானம். முருகனும் அம்சம்தான், அவன் சக்தி அம்சம். வேல் தான் ஞானவேல், அவன் சக்தி அம்சம். இவன் விநாயக பெருமான் சிவனம்சம். அதனால்தான் சிவனுக்கு இருப்பது போலே 3 கண் உண்டு, விநாயகருக்கு உண்டு. சிவனுக்கு இருப்பது போலே பிறை உண்டு. என்னென்ன சொல்றோமோ கங்க பாம்பு அது உண்டு அவனுக்கு. எல்லாமே அவனுக்கு பெருமானுக்கு சொல்வது போல உண்டு. எனவே சிவனம்சமாக இருப்பதாலே விநாயகரை வணங்கினால் அது சிவ வணக்கம் போல இருக்கும் என்று சொல்லி அந்தி நிற தந்தி முக தொந்தி வைத்த ஐங்கரனை பந்தமர புந்தி வைப்பாம் என்று விநாயகர் வணக்கத்தோட மணிக்கு முடிப்போம். ஒரு பாட்டாவது தொடங்கணும் இல்லையா, சொல்லி முடிப்போம். அப்புறம் கொஞ்சம் வேகமாக நம்ம பார்க்க மற்றதெல்லாம். ஒரு சின்ன அறிவிப்பு. அதாவது நாளையிலேருந்து சரியா 7 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம். நேராக இங்கே வகுப்புக்கு வந்துடுங்க, சரிங்களா? இன்னைக்கு தான் முதல் நாளுங்கிறதுனால சன்னதிக்கு ஐயா அழைச்சிட்டு போயிட்டு பூஜைலாம் முடிச்சுட்டு எடுத்துக்கிறேன். நாளையிலேருந்து 7 மணிக்கு சரியாக ஆரம்பிச்சு சரியா இங்கே வகுப்பு நாளைக்கு உலகலாம். அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கீழே சிற்றுண்டி இருக்கு. Go and get blessing.